प्रपद्ये निरवध्यानां षड्ज्यां गुणसम्पदां शरणं बहुविधानां षड्गोपमुनीश्वरं श्रीरङ्गनाथगतिपुरागरुणयासोऽस्याधिप्रेक्षितं त्यागस्य नरसिंहदार्यमुनीतपादाम्बुजैर्यन्तिरं दान्तिक्षादिदयादिविष्णुगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गषटायोगनिपतिष्ठयोनितिं संशये श्रीमच्छ्रीरङ्गपद्मेश्वरषड्गुणासंगमेन्द्रेणदिष्टं यस्तात्मानसुन्दरयोगिनेतुप्रसादात् प्राज्ञस्य रङ्गलारिप्रभुयुगपदेर्प्राप्तलक्ष्मीं सुम्मास्थानं सर्वे यतीन्द्रं सकलघुणगतिं वीरलक्ष्मीक्षटाजं श्रीरङ्गनाथषड्गोपैकीन्तदृष्टं लक्ष्मीं सुम्मजडिकरुणैकपात्रं श्रीरङ्गवीरषड्गोपहृद्यं वेदान्तदेशीकेन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषडारिसंयुक्तवादगमान्तद्वयं श्रीमद्वीरपूर्वहारश्रीपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदन्देशिके कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशास्त्रवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकाक्षरद्वयन्तसारमहवद्येमोदायं नारायणातीतिमुनिकृपाविचित्रं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्तारनिर्भरं दयानिधिं देवपुरां शरण्यं देवमहेन्द्रिमहं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपार्थबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकश्रामणिमाश्रयामः गोपालदेशिकपदाब्जमधुकृतस्य प्रज्ञाधिरक्तिकरुणामृतसम्पूर्णाब्देः वेदान्तलक्ष्मणं मे शिखभागधेयं पादारविन्दयुगलं शरणं प्रपद्ये श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रनमोत्तमेन यविनश्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवतंसयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासुमेन्द्रदेशिकमणिं जयो संशये श्रीमद्वेदान्तरामानुजकरुणानन्दवेदान्तयुग्मं श्रीमद्श्रीवासयोगीश्वरगुरुवर्योरर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथात्रयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजं संशये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीकृतराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये अद्भुतं यस्य विक्रान्तं वेदगीतिशोधने अपरनिगमान्तार्यं प्रपद्ये विरलाघवं यामुनाद्यसुधां गोदिमवगाख्य यथामति आदाय भक्तियोगाख्यं रत्नं सन्दर्शयाम्यहं यामुनाद्यसुधां गोदिम् अवगाख्य यथामति आदाय भक्तियोगाख्यं रत्नं सन्दर्शयाम्यहम् ஒன்றரை வருஷ காலம் கத்தியத்திரயத்தை சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை கொண்டு அங்கங்கே பெரியவாச்சாரியனுடைய வியாக்கியானங்களை கொண்டு விஸ்தரமாக பார்த்தோம். இப்போ இந்த மூணு கத்தியங்களில் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் இவைகள் ரெண்டும் சம்பிரதாயத்தோட சங்கத்தி நல்லா பொருந்தி மனதில் தெளிவாக வந்துட்டு
முதல்ல பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியம்னு பட்டதான புது கத்தியம் பெரிய கத்தியம் பேர். அந்த பெரிய கத்தியமானது மோட்சார்த்த சரணாகதி. சம்சாரத்திலிருந்து அத்தியந்த நிவர்த்தி பூர்வகமான நிரதிசி ஆனந்த ரூபமான பரமபுருஷனை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதாக அந்த பரமபுருஷார்த்தத்துக்காக மோட்சத்துக்காக அதாவது மோட்சோபாயமாக சரணாகதி அனுஷ்டிப்பது. அதுதான் முதல்ல சரணாகதி கத்தியம். இது சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமான விஷயம் கத்தியம். ரெண்டாவது ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு பார்த்தது இப்படி மோட்சார்த்தம் சரணாகதி பண்ணான பரமேகாந்தியாக இருக்கக்கூடிய பிரபந்தம் இங்கே இருக்கிற காலங்களும் அர்ச்சாவதாரத்தை பண்ணப்படுகிறதான கைங்கரியம் புருஷார்த்தமாகையாலே அர்ச்சாவதாரத்தில் இங்கே இருக்கிற காலங்களில் கைங்கரியம் பண்ணுவதற்கு அதுக்கு பெருமாள் வந்து ஒரு சரணாகதி பூர்வகமாக அதுலேயும் அனவரது விதித நிகழ பூதஜாத யாத்தாத்மியா ஜந்துஜாத யாத்தாத்மியா ஸ்ரீமந்து நாராயண தொத்தனாரும் சரணமகம் பிரபத்தியன் அதுலேயும் சரணாகதி பூர்வகமாக பெருமாள் கைங்கரியத்தை அர்ச்சாவதார ஸ்ரீரங்கநாத மமநாத அப்படின்னு சொல்லி நம்பர் பெரிய பெருமாள் நம்பெருமாள் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதாக இதுவும் சம்பிரதாயத்தில் நமக்கு புரிகிற விஷயம். அர்ச்சாவதாரம் இங்கே இருக்கிற காலமெல்லாம் அத்தியாத்ம கிரந்த நிர்வாணம் அநேஷாங்க போதனம் அர்ச்சாவதார சேமாச்சு அப்படின்னு அர்ச்சாவதார கைங்கரியமானது இங்கே இருக்கிறவாரும் ஒரு புருஷார்த்தமானபடினால அந்த புருஷார்த்தத்தை பொறுத்து இந்த முன்ன பண்ண சரணாகதி மோட்சத்துக்கான சரணாகதி இப்போ அர்ச்சாவதாரத்தை கைங்கரியத்துக்காக அதில் பிரதிபந்தகம் இல்லாமல் இந்த அர்ச்சாவதார கைங்கரியத்துக்காக ஒரு சரணாகதி பண்ணி அர்ச்சாவதார கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறான்னு இது ரெண்டு செயல்பட்டு. இப்போ இந்த வைகுண்ட கத்தியத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு புரியல. வருஷபுரம் இப்படி ரெண்டு விஷயங்களுடைய அர்த்தமானது நல்லா சம்பிரதாயத்தில் பொருந்தி மனசுல தெளிவாக இருக்கிறது. இந்த மூன்றாவது கத்தியத்துக்கு சம்சயம் என்னன்னு கேட்டால் இந்த கத்தியத்தினுடைய சொரூபமே பக்தி யோகம் அப்படின்னு பாஷிக்காரரால் ஒழி செய்யப்பட்டிருக்கு. யாமுனாரிய சுதாம்போதி அவகாக்கிய யதாமதி ரத்னம் பக்தி யோகா ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தர்சயாமியகம். ஆளவந்தாருடைய ஞானமாகிற சுதாம்போதி அமிர்த சாகரத்தில் அமிர்த சமுத்திரத்தில் நான் மூழ்கி எழுந்து பக்தி யோகம் என்கிற ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதை யதாமதி சந்தர்சயாமி எல்லாருக்கும் காட்டுகிறேன் அறிவிக்கிறேன் பாஷகாரம் பிரதிஜை பண்ணி இந்த கத்தியத்தை ஆரம்பிக்கிறார். அதனால இந்த கத்தியத்தினுடைய சொரூபம் பக்தி யோகம் அப்படின்னு நல்லா தெரியுது. ரெண்டாவது இந்த கத்தியத்தில் ஸ்ரீவைகுண்டத்தினுடையதான சன்னிவேச வர்ணனத்தில் ஆரம்பிச்சு ஸ்ரீவைகுண்டத்தினுடைய சன்னிவேச வர்ணத்தில் ஆரம்பிச்சு பகவானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதிகள் பிராட்டிமார்கள் அங்கே இருக்கிற பரிச்சரியாபர்களான கைக்கரியவர்களான நித்திசூரிகள் இவர்கள் எல்லாரையும் வர்ணனம் பண்ணி அதுக்கப்புறம் பகவானுடைய கடாட்ச விசேஷத்தையும் பகவான் கைங்கரித்து தன்னை நியமிக்கிறதான பெருமாள் மீதான மதுரமான வாக்கு விசேஷத்தையும் இவைகளெல்லாம் அனுசந்தித்து பெருமாளுக்கு
இல்லையா கைங்கரியம் பண்ணுறதுக்குண்டான பரம பிரீத்தி அடைந்து அந்த ஆனந்த சமுத்திரத்திலே நிமக்னனாக இருக்கிறது அப்படிங்கிறது கடைசியில் இது சாதிக்கிறார். இதான் பக்தி யோகம் அப்படின்னா. பக்தி யோகம்ங்கிறதுக்கு கீதாதிகளில் பக்தி யோகத்தினுடைய சொரூபத்தை ஒரு மாதிரி சாத்திரம் வந்திருக்கார். இப்போ இவன் சாதிக்கிறதான இந்த பக்தி யோகத்தினுடைய பிரகாரம் இருக்கேன், இந்த பக்தியோட இந்த பிரகாரத்துக்கு என்ன பிரமாணம்? இவர் இங்கே என்னென்னலாம் பரமபதத்தில் இருக்கிற சன்னிவேசத்தையும் பரமபதத்தில் இருக்கிற பகவானுடைய சொரூப ரூப குண விபூதிகளையும் இவர் அனுசந்தானம் பண்ணி இந்த கத்தியத்தை பண்ணுறதுக்கு இந்த கத்தியத்தில் உள்ள விஷயங்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு 2 கேள்வி இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த செஷனு. ஏன்னா இந்த கத்தியமான வைகுண்ட கத்தியமானது மற்ற 2 கத்தியங்களை காட்டிலும் தனித்து நிற்கிறது. இந்த கத்தியம் எதற்கு? பக்தி யோகமானது எதற்கு? ஒரு பிரபந்தனுக்கு பக்தி யோகத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. அதனால இந்த முதல் 2 கத்தியம் சேவித்தா போல இந்த கத்தியத்துக்குள்ள பக்தி யோகம் பிரபந்தனான பரநியாசம் பண்ணியிருக்கிற நமக்கு பக்தி யோகத்தினுடைய அவசியம் இல்லாததுனால பக்தி யோக பாஷ்யக்காரரே இந்த பக்தி யோகம் இந்த 3வது கத்தியத்தை வைகுண்ட கத்தியத்தை பக்தி யோகம் அப்படின்னு இதனுடைய சொரூபத்தை சொல்லிட்டு இருந்தால ஒருவேளை இந்த வைகுண்ட கத்தியமானது அவசியம் இல்லையோ, பக்தி யோகத்துக்கு பிரபந்தனுக்கு பக்தி யோகத்தினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது முதல்ல விசாரிக்கணும். இப்போ நாம் பண்ற பரநியாசத்துக்கு 2 பலம். அதாவது பரநியாசம் பண்ண க்ஷணத்தினுடையதான அடுத்த க்ஷணத்திலிருந்தே பரநியாசத்தினுடைய பலம் தான். பரநியாசம் பண்ணி முடிச்ச க்ஷணம் இருக்கே, அந்த க்ஷணத்திலேருந்து அடுத்த க்ஷணத்திலேருந்து வருவது எல்லாம் பரநியாசத்தினுடைய பலம். அப்படி சொன்னாக்க இங்கே இருக்கிற காலத்தில் பரநியாசத்தினுடைய பலனாகிற பகவானுடையதான அத்தியந்த பிரீத்திபூர்வமான கைங்கரிய பகவத் அனுபவத்தையும் பகவானுடையதான நிரவதிகமான பிரீத்திபூர்வமான கைங்கரியத்தையும் இங்கே அடையணும். இது அடைந்தாலுங்கிறது இப்போ அந்த பலன் கிடைக்கலன்னு இருக்கும். இப்போ நம்ம பரநியாசத்தை பண்ணிட்டு பரநியாசத்துக்கு முன்னால் இருந்த மாதிரியே நம்முடையதான அபுருஷார்த்தங்கள் எல்லாம் பிராரப்த கர்ம அனுசாரமாக விட்டு இருந்தோம்னாக்க நாம் பிரபத்தியுடைய பலனை இழக்கிறோம். நமக்குன்னு இப்போ பிரபத்தி பண்ண பிரபந்தனுக்கு அவருக்கு தன்னுடைய பரிபூர்ணமான அனுபவத்தையும் அது பரிபூர்ணமான அந்த பிரீத்திபூர்வமான கைங்கரியத்தையும், அதாவது முக்தர்கள் எப்படி கைங்கரியம் பண்ணுறாலோ நித்தியசூரிகள் எப்படி கைங்கரியம் பண்ணுறாலோ அந்த கைங்கரியத்தை இப்போ நமக்கு கொடுக்கறதுக்கு பெருமாள் அவர் காத்துருக்கார். ஆனால் அந்த பலன் நாம் இழக்கிறோம். எப்படி நமக்கு இப்போ தேகாவசான காலத்தில் பரவலத்துக்கு போனால் அந்த கைங்கரியம் கிடைக்கத்தான் போகுது. அப்போ அந்த கைங்கரியம் கிடைச்சா போகிறோம், அப்போ தான் கிடைக்கும் போது இருக்குது. இப்போ பிராரப்த கர்மாவனாலும் நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பிராரப்த கர்மாவனால நினச்சி அது நடந்துருக்குன்னு நடக்கத்தான் போகுது. அதை நினைத்து நாம் பகவானுடைய பரிபூர்ண அனுபவ கைங்கரியங்களை விட்டுவிடுறோம். அதற்காக ஆழ்வார் உபதேசிக்கும் போது ஆழ்வார் இப்போ இதில் இந்த கத்தியத்தில் சொல்லப்பட்டது எல்லாத்துக்கும் அருள்செயல் தான் பிரமாணம். இது வேதத்தில் இருக்கான்னு கூடாது. வேதம் இப்போ அருள்செயலும் வேதம் தான். அருள்செயலும் வேதமும் துல்லிய பிரமாணங்கள். வேதத்தில் நமக்கு தெளிவாகாது கூட அருள்செயலால் தெளிவாகும். அப்படிப்பட்ட அருள்செயல் வேதத்தை விட இன்னும் விசத பிரமாணம், வேதத்தை விட இன்னும் மேலான பிரமாணம் சொல்கிறதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். இருந்தாலும் வேதத்தை காட்டி மிக தெளிவான பிரமாணம் அருள்செயல். இந்த செய்யதமிழ் மாலைகள் நாம் தெளிய போது தெரியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே, இது நமக்கு பிரதான முக்கிய பிரமாணம் இந்த அருள்செயல். இந்த அருள்செயல் இருக்கிறது தான் இந்த கத்தியத்தில் இது வேண்டாம் இல்லை இப்போ தள்ளி வச்சா அதனால ஆழ்வாருடைய அருள்செயல் இது பிரமாணம்னாக்க ஆழ்வார் பக்தி யோகத்தை நமக்கு உபாயமாக உபதேசிக்கிறாரா? ஆழ்வார் அருள் செய்கிறதான உபதேசம் பிரபத்தியா பக்தி யோகமா அப்படிங்கிறதான சம்சயம் ஏற்படும். இந்த சம்சயம் ஆழ்வார் உபாய உபதேசம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சுடுது.
ஆழ்வார் உயர்ந்தவன் உடையவன் எவனவன்னு தொடங்கி முதல் 10 பாசுரங்கள்னால பகவானுடைய பரிபூர்ணமான பரத்துவத்தை அவனுடைய பிராபியத்துவமாக பரத்துவத்தை அவருடைய செய்தார். இப்படி இப்படி சர்வஸ்மாத் பரனாக எல்லாத்தையும் கண்டு பரதத்துவமாக இருக்கிற பிராபியமான பகவானை நாம் அடைவதற்கு நமக்கு உபாயம் என்ன அப்படிங்கிறத 2வது பாடலில் அப்படி செய்கிறார். வீடுமின் முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினோ அப்படின்னு ஆரம்பிச்சார். இதில் ஆழ்வார் உபாய உபதேசம் பண்ணார். இந்த ஆழ்வார் பண்ற உபாய உபதேசத்தை பற்றி கேள்விப்படுது இல்லையா? உபாயங்கள் 2, பக்தி யோகம் பிரபத்தியம் 2 உபாயங்கள் இருக்கு. அந்த 2 உபாயங்கள் ஆழ்வார் இங்கே எதை உபாயமாக அனுகிரகிக்கிறார், ஆழ்வார் எதை உபதேசிக்கிறார், பக்தியை உபதேசிக்கிறாரா பிரபத்தியை உபதேசிக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லும் பொழுது இது சுவாமி என்ன பக்தி யோகத்துக்கு பிரபத்திக்கு வித்தியாசம் இல்லையா? பக்தி யோகம் காட்டிலும் பிரபத்தியானது ரொம்ப எல்லா விதத்திலும் வேறுபட்டது. அதுக்கு அதிகாரி வேறு, இதுக்கு அதிகாரி வேறு. அதுக்கு அனுஷ்டான பிரகாரம் வேறு, இதுக்கு அனுஷ்டான பிரகாரம் வேறு. அதுக்கு அங்கங்கள் வேறு, இதுக்கு அங்கங்கள் வேறு. இப்படி எல்லாத்தையும் காட்டிலும் பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபத்தியானது வேறுபட்டு இருக்கும் பொழுது பக்தி யோகத்துக்கு பிரபத்திக்கு வித்தியாசம் தெரியாமல் போனாலும் இது பக்தி யோகமா இது பிரபத்தியான்னு கேட்கணும். இந்த கேள்விக்கு என்ன அவசியம் வருது அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுவாமி நம்பிள்ள அருள் செய்தார். ஐயா, இவர் பக்தி யோக நிட்டரா பிரபன்னரான்னு தெரியலை. ஏன்னா இவருக்கு 2க்கும் உள்ளதான லட்சணங்கள் இருக்கு. இவருடைய உபதேச அனுஷ்டானங்களை பார்த்தால் இவர் பிரபன்னன் நல்லா தெரியும். இவர் தானும் பிரபத்தியை அனுஷ்டிக்கிறார். ஏன் அழகில்லே நிறையும் என்று அதன் மேல் மல்லியை உடைமாறுவா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்ன யாழ்வானே நிகழ்கமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே மரகதமே மாணிக்கமே என் மணியே அடியேன் ஆவி அடைக்கலமே அப்படின்னு நன்னா பெருமாளுக்குள்ள விசதமாக சரணாகதியை பிரபத்தியாக நோக்கிக்கிறார். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிரபத்தியை உபதேசிக்கிறார். எல்லா சரணாகதி பண்ணும்போது வேலை சாதிக்கிறார். இப்படி இவருடைய உபதேசத்தாலையும் இவருடைய அனுஷ்டானத்தாலையும் இவர் பிரபன்னார் அப்படின்னு தெரியும். ஆனால் இவருடையதான அனுபவ வைத்திரியை பார்த்தா இவர் பிரபந்தர் போல தெரியல, இவர் பக்தி யோக நிட்டரா தெரியும். ஏன்னா பிரபத்திக்கும் பக்தி யோகத்துக்கும் வித்தியாசத்தை சாதிக்கும் பொழுது பிரபத்தி பக்தி 2மே பகவத் பிராப்தி சாதகம், 2ம் பகவானை அடைவிக்கக்கூடியது. இது 2க்கும் உள்ளதான ஒற்றுமை, 2க்கும் உள்ளதான வேற்றுமை 2 இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டால் பக்தி யோகமானது நிதானமாக நின்று விளம்பித்து தான் வர்ணம் கொடுக்கும். பிரபத்தியானது உடனடியாக சீக்கிரமாக இவன் கோலின காலத்தை பண்ணணும். சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா இப்பவே 30 போடணும், அது பல பேருக்கு அபேட்சித்தது இல்லை. சீக்கிரம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் இவன் எப்பொழுது பலன் வேணும்னு அபேட்சிக்கிறானோ அதுக்கு மேல ஒரு க்ஷணகாலம் கூட விளம்பரம் இல்லாமல் உடனே போகணும். இது பக்திக்கும் பிரபத்திக்கும் உள்ளதான வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா பக்தி யோகமானது மோட்சத்தை அடைவதற்கு முன்னால இவன் உபாயத்தை அனுஷ்டிச்சு இங்க இருக்கிற காலத்திலேயே இவனுக்கு மோட்சத்துக்கு துல்லியமான அனுபவமானது கிடைக்கும். முக்தாவஸ்தா துல்லியம் ஸ்திர பஜன சுகம் ஜந்து மந்திரானுபந்தான்னு சுவாமி அதிகரண சாராவளியில் அருள் செய்தார். அதனால பிரபன்னனுக்கும் பக்தி யோக நிட்டனுக்கு இங்க இருக்கிற காலத்திலேயே முக்தாவஸ்தா துல்லியம் மோட்சத்தில் யாதொரு அனுபவத்தை பெறுவனோ அந்த அனுபவமானது இங்கேயும் பக்தனுக்கும் பிரபன்னனுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்படாது. இவனுக்கு ஏகசிய ஒன்றுக்கு விளம்ப பலப்படுறதுக்கும் இன்னொன்றுக்கு ஆசு சீக்கிரமாக பலப்படுறதுக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக ஒன்று பக்தி யோகத்துக்கு இங்கே இருக்கிற காலத்தில் நிரவதிக்கமான இல்லை ஆனந்தம் பகவத் அனுபவமான ஆனந்தம். பிரபன்னனுக்கு அது இல்லை. பரிமித ரசா ஜீவித தசா. பிரபத்திக்கு பிறகு தேகாவசானவனும் இந்த லோகத்தில் இருக்கிறவனும் அவனும் மற்றவர்களாக தான் இல்லையா. இங்கே இருக்கிற காலத்தில் ஒன்று விசேஷித்து ஒன்றும் பலன் இல்லை. இது 2க்கும் வித்தியாசம் சாட்சியம். அதனால இந்த பிரபத்தி பண்ணவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுவாமி அங்கேயே அதிகாரி பாகாதிகாரத்தை சாதிக்கிறார். பிரபன்னனானவன் பிரபத்தி பண்ணும் பொழுதே பகவானிடத்தில் பக்தியும் சேர்த்து பிரார்த்திக்கணும். ஏன்னா அந்த பிரபத்தியுடையதான பலனில் பாதி பலனை இழவாமல் இருப்பதற்காக தேகாவதாரத்தில் மோட்டத்தை அடைந்தால் வரக்கூடிய பரிபூர்ண பிரியமான பகவத் அனுபவமும்
அதனால ஏற்படக்கூடியதான பிரீத்தியும் கைங்கரியமும் எல்லாருக்கும் ஒத்துரும்பா. ஏன்னா இல்லையா, எல்லாருக்கும் சாமியம் இல்லையா, மோட்சத்தில் போனவர்கள் ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைவுன்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம், ஒரே மாதிரி பிரீத்தி, ஒரே மாதிரி கைங்கரியாதிகள் பிராப்தம்னு சொல்றேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களும் இழப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இதை பிரார்த்தித்து பெறாததுனால வந்த இழப்பு. அதனால பரநியாசம் பண்ணும் பொழுதோ அந்த பரநியாசத்தோடு சேர்த்து பகவானிடத்துல அந்த பக்தியையும் பிரார்த்திக்கணும். ஆனவந்தா நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமாஸ்து சரணாகதியோ அகிஞ்சனா அனன்யகதி சரண்யே தொற்பாதம் மூலம் சரணம் பிரபத்தியே என்று எனக்கு ஒன்றுக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லாதவன், சக்தி இல்லாதவன். அதனால கர்மயோக ஞான யோகாதிகளை அனுஷ்டிப்பதற்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை. அதனாலேயே கர்மயோக ஞான யோகங்களே அங்கங்களையே அனுஷ்டிக்க முடியாதுன்னா அங்கேயான பக்தி யோகத்தை என்னால் அனுஷ்டிக்க முடியாது. நான் அகிஞ்சனம், நான் அகதி, அனன்யகதி, ஆகினால் உன் திருவடியில் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சரணமாக பற்றின ஆளவந்தா பகவன் பக்திமபி பிரயட்சமே, எனக்கு இல்லையா பக்தி யோகத்தையும் கொடுக்கணும்னு காட்டுது. இவர் தான் அகிஞ்சனாச்சே, இவருக்கு எப்படி பக்தி யோகம், எதுக்கு பக்தி யோகம்னாக்க, ஐயா அகிஞ்சனா பக்தி யோகத்தை என்னால் சாதிக்க முடியாது, நீ கொடுத்தீங்கன்னாக்க அந்த பக்தி யோகத்தை வச்சு என்னால் நிர்வகித்து அனுபவிக்க முடியும் இல்லையா. அகிஞ்சனங்கிற சப்தம் யாவத் பர்யந்தம் கேட்டால், என்னுடைய ஞானத்தால் என்னுடைய சக்தியினால் என்னால் பக்தி யோகத்தை சம்பாதிக்க முடியாது இல்லையா. சில பேரால் ஒன்றும் ரொம்ப கட்டோடு சம்பாதிக்க முடியும், யாரும் சம்பாதிச்சு கொடுத்தாலாம், அதனால நிர்வாகம் பண்ணி செலவுக்கு சாமர்த்தியம் இல்லையா. அது மாதிரி நீ பார்த்து பக்தி யோகத்தை கொடுத்தீங்கன்னாக்க அந்த பக்தி யோகத்தை நிர்வகித்து உன்னை என்னால் அனுபவிக்க முடியும், உன்னை கைங்கரியம் பண்ண முடியும். ஆனால் நான் அகிஞ்சனன், நான் அகதி ஏன்னு கேட்டால், என்னால் அந்த பக்தி யோகத்தை என் சக்தியினால என் ஞானத்தோடு சம்பாதிக்க முடியாதுன்னு இதான் ஆளவந்தாருடைய தாக்குதல். ஆளவந்தார் பிரிச்ச கோட்டை ஒரு இடத்துல கூட தாண்டாத. மாமியாருக்கு மாட்டுக்கொண்டா இருக்கிற ஆளவந்தாருக்கு மாமியாருக்கு மாட்டுக்கொண்டு பாஷையார், அந்த பாஷையார் என்ன பண்ணால் ஆளவந்தார் பிரிச்ச கோட்டை தாண்டாதவர். அவர் என்ன பண்ணால் அவரும் சரணாகதி கத்தியத்தில் அவரும் சரணாகதி பண்ண, சரணாகதி விட்டு கடைசியில் அவரும் பிரார்த்திக்கும் பொழுது இல்லையா ஏவம் இல்லையா பரபக்தி பரஜான பரமபக்தி யுத்தம் மாம் குரு, பரபக்தி பரஜான பரமபக்தியை வரக்கூடியவனாக என்னை பண்ணு, அதாவது எனக்கு பரபக்தி பரஜான பரமபக்தி அவர்கள் குருன்னு பாஷையார் பிரார்த்திக்க. இவெல்லாம் இப்படி பிரார்த்திக்க என்ன காரணம்னா, ஆழ்வார் வெறும் பிரபத்தியை மட்டும் உபதேசிக்கல, பிரபத்தியோடு பக்தி யோகத்தையும் கலந்து உபதேசித்தார். எதுக்கு ரெண்டையும் கலக்கணும்னு கேட்டால், பிரபத்தியினாலே தேகாவசானத்தை மோட்சம் நிச்சயம். ஆனால் இடையில் இருக்கிற காலத்தில் பகவானை இழந்து சம்சாரிகளை போல் உண்டு திரிந்து இல்லையா ஒன்றும் அனுபவம் இல்லாமல் இழந்து போகாமல் இருப்பதற்காக பக்தி யோகத்தை இயக்கணும். இந்த பக்தி யோகத்தை நாம் பெரிய ஞானங்கள்லாம் சம்பாதிச்சுன்னு வந்து பெரிய அனுஷ்டான சக்திகள்லாம் கொண்டு வந்து அதை மாதிரி நாம் பக்தி யோகத்தை நாம் சம்பாதிக்க வேண்டாம் இல்லையா. நமக்கு பக்தி யோகமானது பிரபத்தியினுடைய பலனாக, சரணாகத்தினுடைய பலனாக கிடைக்கும். அதனால இதுக்கு சாத்திய பக்தின்னு பேர். இதுக்கு பக்தியில சாதன பக்தி, சாத்திய பக்தி சார். பக்தி யோகத்துல சாத்திய பக்தி, சாதன பக்தியாவது சாதன ரூபா பக்தி, பகவானுடைய பிராப்திக்கு, மோட்சத்துடைய பிராப்திக்கு சாதன பூதமாக பிரபத்தியை அனுஷ்டிப்பது. இது அனுஷ்டிப்பதற்கு சக்தனாக இருக்கணும், இது அனுஷ்டிப்பதற்கு ஞானம் உள்ளவனாக இருக்கணும், இது அனுஷ்டிப்பதற்கு விளம்பத்தை பொறுத்து கொண்டு பிரார்த்த கர்மாக்களை அனுபவித்து பகவான் அடையறதுக்கு சாமர்த்தியம், இதெல்லாம் இருந்தால் அவன் சாதன பக்தி கிடைக்கிறார். சாத்திய பக்தி அப்படிங்கிறது என்னங்கிறது, சாத்தியம் அப்படின்னா பலன் இருக்கும். சாதனத்தினால் எது உண்டாகுதோ சாத்தியம். சாதனம் பிரபத்தி, மோட்ச சாதனம் பிரபத்தி. அந்த பிரபத்தியினால மோட்சம் மட்டும் இல்லாமல் அதனால சாதிக்கப்படுகிற இந்த பக்தியை அனுப்பிச்சுட்டு போகட்டும். இந்த பக்தியை இல்லையா இதுல கீதையில சொல்லியிருக்கா. ஏன்னா இல்லையா அறுவகை சமயம் நெறி உள்ளி உரைத்த கணக்கர் நலத்தனம் அப்படின்னு 6 சமயங்கள், வேத விரோதியம் 6 சமயங்களையும் ஷண்மதங்களையும் அவைகள் சித்திரமாக போகும்படியாக
வேதாந்தத்துடைய தாற்பயங்கள் எல்லாம் பகவான் இல்லையா சங்கலனம் பண்ணி உரைத்ததான கீதை. அந்த கீதையை உரைத்தது இதுன்னு ஆழ்வார் சொல்றாரு. இந்த இந்த பக்தி, இந்த சாத்திய பக்தி கீதையில சொல்லப்பட்டிருக்கா? கீதையில ஸ்வபக்தி ஞான கோச்சரம் தன்னுடையதான இல்லையா கர்மா ஞானம் இவைகளால் கோச்சரமாக இருக்கக்கூடிய பக்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஐயா இந்த பக்தியும் அதாவது பிரபந்தனுக்கு பகவானுடைய அனுகிரகத்தால் பிரபத்தி பலமாக கிடைக்கக்கூடிய இந்த பக்தியானது கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. எங்க ஸ்ரீயோ வைசியா சுதாசிரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம், பெருமாள் திருவடிகளுக்கு எப்போ கைத்தரியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல அதில் ஏற்படக்கூடிய துறை அதை பெற்றது தரிக்க மாட்டாமல் இருக்கிறது. ஏதாவது ஒரு வஸ்துவை அடையிறதுக்கு முன்னால அந்த வஸ்துவை நாம் அடையணுங்கிறதுல எவ்வளவு ஆசை ஏற்படுதோ அந்த ஆசைக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் இருக்கும். அந்த ஆசையை பெற்ற பிறகு எவ்வளவு காலம் அந்த அனுபவம் இருக்கும். கொஞ்சம் ஆசையோடு ஒரு வஸ்துவை ஆசைப்பட்டு அடைஞ்சோம்னா கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன ஆகும், அதில் உள்ள அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு ஐடியா அதை தான் ஒரு திங்க் பண்ணணும். அப்படி இல்லாமல் இந்த பகவானுடைய அனுபவ கைங்கரியங்களை நாம் அடைவதற்கு எவ்வளவுக்கு துறை இருக்கோ, எவ்வளவுக்கு அதை அடைந்தது தரிக்க மாட்டா தன்மை இருக்கோ அவ்வளவுக்கு அதில் இது சாதாரண லௌகிக நியாயத்தையே வரும். எவ்வளோ நாள் ஆசைப்பட்ட இந்த வஸ்து கிடைக்கிறதுக்கு அப்படின்னாலும் அவனுக்கு அதனுடைய அனுபவ காலமும் கிடையாது. சொற்ப காலம் ஆசைப்பட்டு கிடைக்கிறது வந்தால் அதான் அந்த ஆசைப்பட்டு வரும். அதனால இப்போ காலத்தத்துவம் உள்ளளவும் அந்த பகவத் அனுபவத்தில் இவனுக்கு இல்லையா அலுப்பு வரப்படுறது. எவ்வளவு அனுபவித்தாலும் மாறாத காலம் எவ்வளவு இருக்கும், இந்த ஆத்மா எவ்வளவு காலம் இருக்கும் அவ்வளவு காலம் அந்த அனுபவத்தில் இவனுக்கு ஆட்சி இருக்கும். அப்படின்னா அப்படி இங்கே இருக்கிற காலத்தில் அதுக்கான துறை எவ்வளவு இருக்கும், அந்த துறையை இங்கே பெறாமல் மோட்டத்துக்கு போய் பிரயோஜனம். இங்கே இருக்கிற காலத்தை பகவானை பரிபூர்ணமாக அனுபவிக்கும். சாம்சாரிக்க துக்கங்கள் ஒன்றும் அண்டாது. சுவாமி நம்ம பெருமாளே நினைச்சது உட்காந்தா நம்ம காரியம் எப்படி நடக்கும், நம்ம காரியம் நாம தான் செய்துட்டு இருக்கோமா? இப்போ இல்லை, இது ஒரு பெரிய பிரமை, ஒரு பெரிய இது என்ன சொல்லுவார், இதை தக்கத்தில் ஃபேலசின்னு சொல்லுவார். நாம் என்ன நினைச்சிருக்கோம், இப்போ செய்கிற காரியங்கள்லாம் நாம் செய்துருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். இப்போ செய்துருக்கிற காரணம் நாம் இல்லாத ஒரு காரியமும் இருந்து போயிடும். பெருமாளுக்கு எல்லா காரியமும் நடக்கிறதுக்கு வியாஜங்கள் தான் அவசியம். இப்போ நாம் வியாஜமாக இருக்கோம். இல்லைன்னா நாம் இல்லைன்னாக்க வேற ஒரு வியாஜம் பெருமாளுக்கு கிடைக்காம இருக்கணும். அதனால் நாம் எதுவும் செய்யலை, நம்ம கொண்டு பெருமாள் செய்ய வச்சுருக்கோம். நாம் பேசாமல் இருந்துட்டோம்னாக்கா உடனே அந்த காரியம் நடக்காமல் போயிடக்கூடாது. இல்லையா, அதுக்கு சோம்பலாக இருக்கக்கூடாது. இல்லையா, சோம்பலாக இருக்கிறவனால இல்லையா பெருமாளை பரிபூர்ணமாக அது அனுபவிக்க முடியாது. நாம் பிரபன்னனாக இருக்கிறவன் இல்லையா எல்லா பக்தியும் பெருமாளுக்கு வைத்த பிறகு இல்லையா இனி இல்லையா பெருமாளால் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி பெருமாளை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் பெருமாளுக்கு அளவு கடந்த பிரீத்தியோட அவன் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த சாத்திய பக்தி யோகம். இந்த சாத்திய பக்தி யோகத்தை ஆழ்வார் உபதேசிக்கிறார். அந்த சாத்திய பக்தி யோகத்தை தான் மாறன் அடிமணிக்கு உரிந்தவரான பாஷ்யக்காரர்கள் இங்கே சாதிக்கிறார். இதில் சாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் என்ன, இப்போ பிரத்யகம் ஆத்ம உஜ்ஜீவனாய அப்படின்னா பிரத்யகம்னா பிரதிதினம் தானே. பிரத்யகம் ஆத்ம உஜ்ஜீவனாய, ஆத்மாவின் உஜ்ஜீவனத்தின் பொருட்டு. ஆத்மாவுடைய உஜ்ஜீவனமானது என்னன்னு கேட்டால் பரமபதத்தை போய் பெறக்கூடியதான அனுபவ கைங்கரியங்களுக்கு இங்கேயே கிருஷி பண்ணுது. கிருஷி பண்றதுன்னா எது ஒரு 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 மேல ஒரு பல்ல அடைகிறதுக்கு கீழே அதுக்கு அனுகுணமாக ஏதோ ஒரு நடக்கும். அதுதான் கிருஷி. அதை நாம பண்றோமோ இல்லை ஈஸ்வரன் கல்பிக்கிறோமோ அது நடக்கும். வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோள் சேர்ந்த வீழ்ச்சி ஆற்றல் வீழ்காடும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்றே கைகளால தொழில் சொல்மாறைகள் ஏற்ற நோட்டிற்கு இது என்ன குறை எழுமையுமே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதுதான் ஆழ்வார் பகவான் அனுபவிக்கிற பரிபூர்ண அனுபவம். இதுக்கு மேல அனுபவம் பாக்கி உள்ள 99 திருவாமொழியில் ஒரு திருவாமொழியில் இல்லை. அப்படிப்பட்ட அனுபவம். இனி பரமபதத்துக்கு போகாத எனக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னு இங்க இருந்தே பரமபதநாதனை சாட்சாத் தெரிவித்து அனுபவிக்கிறார். இந்த அனுபவம் ஆழ்வார் பெறாரு. அது நஞ்சியர் பட்டரை கேட்டாராம், சுவாமி
இந்த திருவாய்மொழி சூழ்வின் விசுமொழிக்கு அனந்தரத்தில் ஆகப்பட்டதில்லையே. இது சூழ்விசுமொழி முகில் அப்படிங்கிறது ஆழ்வார் அர்ச்சிராஜ் மார்க்கத்துடைய பரமத்துக்கு போற. அதுக்கு பிறகு தான் இந்த அனுபவம் இருக்கணும். இது ஏன் இங்கே இருக்குன்னு கேட்டார். பட்டர் சுருக்கமாக சார் அது இதுக்கு அடுத்த தீர்ப்பாறை யாமினியாக இருக்கு. அதனால தான் சார் அடுத்த திருவாய்மொழியில் பெருமாளை அத்தியந்தமாக இழந்து இல்லையா தன்னுடைய இழப்பையும் தான் வாய்விட்டு சொல்ல முடியாதபடி இட்டகால் இட்ட கையிலாக கிடந்து ஐயோ இவனுடைய நோய்க்கு காரணம் என்னவோ திருத்தாயார் இல்லையா சில கட்டிலிச்சிகள் எல்லாம் கூப்பிட்டு இல்லையா தேவதாந்திரங்களை இல்லையா பூஜிக்கிற அளவுக்கு போடும். அதனால இதுக்கு எந்த அனுபவத்துக்கு விச்சேதம் இந்த இங்க அனுபவிக்கிற அனுபவமும் பரமத்தை அனுபவிக்கிற அனுபவமும் துல்லியமா ஒன்னா இருக்கலாம். ஆனால் பரமத்தை அனுபவிக்கிற அனுபவத்துக்கு விச்சேதம் கிடையாது. அது டிஸ்கண்டினியூ ஆகாது. டிஸ்கண்டினியூ ஆகுன்றதுதான் ஏன் ஆகையினால இங்க அனுபவிக்கிற அனுபவம் அதான் பிரத்யேகம்னு சாதிக்க ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் சுவாமி இது ரொம்ப சொல்றது நாம பெருமானே நினைச்சோம் உட்கார்ந்துடலாம்னு சொல்லிட்டோம். அதுவும் கூட சிலர் ஒத்துக்க மாட்டேங்களான்னு நம்ம கேட்டா ஐயா இதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும். பாஷிகாரத்துக்கு முன்னாலே ஸ்ரீ மாந்தராத்திர சாஸ்திரமானது ஒரு பிரபந்தனுக்கு பஞ்சகால பிரக்கிரியை ஏற்படுத்தி காலம்பு எழுந்தோம்னா அபிகமனம். அபிகமனங்கிறது இதுல ரூடியா அபிகமனம்னா பெருமாளை அணுகி செல்லுறது. அபிதா கமனம் ஆபிமுக்கியன கமனம். காலம்பு எழுந்திருந்து இல்லையா பெருமாளுடையதான சந்தையில போய் பெருமாளுக்கு ஒரு சரணாகதி பண்ணி இன்னி பூரா நான் பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்லாம் நிர்பாதமா பிரதிபந்தங்கள்லாம் நடந்து பெருமாள் பிரார்த்திக்கும். அந்த அபிகமனம் அதனுடைய பூர்த்தி பெருமாளோட சன்னதியில போய் பிரார்த்திக்கிறது. ஒரு சரணாகதியோட பிரார்த்திக்கிறது. இந்த சரணாகதி கத்தியத்தையோ இந்த கத்திய திரகத்தையோ இல்லை ஒரு ஞாச தசகத்தையோ சொல்லி பெருமாளை பிரார்த்திக்கிறது. இந்த பெருமாளை பிரார்த்திக்க அபிகமனம் இது ஒரு நிமிஷம் நடக்கும்போது இதுக்கே அபிகமனம் உள்ள வச்சிருக்கான்னு கேட்டா பெருமாள் சன்னிதியில் பிரார்த்திக்கிறதுக்கு யோகிதை வர வச்சு பெருமாள் சன்னிதியில் போய் பிரார்த்திக்கிறதுக்கு யோகிதை என்னன்னு கேட்டா இல்லையா பிராதகா எழுந்து ஸ்நானம், அதுக்கப்புறம் சந்தியா, அதுக்கப்புறம் ஜபங்கிறதான விமயம் இவ்வளவு ஆகி வஸ்திர நீட்பீட நத்தம் பண்ணிட்டு இல்லையா பெருமாள் சன்னிதியில் போய் அப்பதான் அபிகமனம். அதுக்காக காலம் இருந்து அவ்வளவு வச்சுக்கணும். முதல்ல எழுந்து இல்லையா நிர்வேதம் நிர்வேதப்பட்டால்தான் வைஷ்ணவம். ஐயோ இப்படி இருக்குமே அப்படின்னு மனசு சித்திரப்பட்டு மனசால் வருத்தப்பட்டு சோகப்பட்டு இல்லையா பெருமாள் திருவிழா பிடிச்ச பிடிய விடக்கூடாது அப்படிங்கிற சாத்திய திருப்தி அடைந்து பெருமாள் சந்திக்கு போய் அதுக்கு அதது யோக்கியதா பண்ணணும். அடுத்தது இந்த அபிகமனத்துக்கு பிறகு இல்லையா பண்ணப்பொழுது அவன் உபாதானம் பேர். உபாதானம் அப்படின்னாக்க கைகொள்ளுதல் இல்லாத வஸ்துவை சம்பாதிக்கிறதுக்கு உபாதானம். பெருமாள் ஆராதிக்கிறதுக்கு பாரம்பரியம் எழுந்துக்கும் போது வெறுங்கை தான் பண்ணும் இல்லை இல்லையா. இந்த அபிகமனத்தை முடிச்ச உடனே போகணும் முன்செலுத்து பண்ணி பெருமாள் திருவாதாரத்துக்கு திரவியத்தை சேர்த்துக்கணும். திரவியம்னா இது இல்லை இந்த அமுந்திரி காய்கறி இதெல்லாம் சேர்க்கப்பட்டு இருந்தோம். அதெல்லாம் கொண்டு வந்து பெருமாளுக்கு அது பெருமாளுக்கு அதை கண்டரோட பண்ணி அதை பஞ்சவகாய்க்கு அதில் பண்ணி இங்கு சித்தாந்த பகவத் பிரசாதத்தை பூஜிக்கணும். இது உபாதானம். இது உபாதானத்தில் எஜ்ஜி இதை சம்பாதிக்கிறது உபாதானம். இதுக்கு மேலே திருவாராதனை பண்ணி பூஜிக்கிற பகிர்ந்து எஜ்ஜி. அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்னு ஒரு காலம் சொன்னோம். இந்த சுவாத்தியாய காலத்தில் பகவானை இல்லையா பகவானுக்கு ஸ்துதி ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணாதிகளையோ ஆச்சாரியனுடைய சீசுக்தியோ ஸ்தோத்திராதிகளையோ இல்லையா அதை அனுசந்தானம் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ். முதல்ல இந்த உபாதான காலம் இல்லையா உபாதான காலத்தில் எல்லாருமே முன்சிவர்த்தி பண்ணுறது இல்லையா. அதனால பகவதாராதனத்துக்கு பாக்கியமான இல்லையா எக்ஸ்டர்னல் திரவியம் இல்லாதவங்க முன்சிவர்த்தி பண்ணுறான். இவர் நம்மளாம் வாங்கினா மாசானத்து சாமான் வாங்கி எல்லாம் பீரோவில் வச்சு அதெல்லாம் வச்சுருக்கோம். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன குறையிறது ஆந்தரமான சாதனம் குறையிறது. அதனால உபாதான காலத்தில் ஒன்று உச்சவருத்தி பண்ணணும், இல்லை வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்
உபாதான காலத்துக்கு. ஏன்னா நம்மளத்த இல்லையா பெருமாளுக்கு இன்னும் மாசக்கணக்கில் ஆராதிக்கிறது நம்மள உள்ள ஆத்திரம் தெரியாது. இல்லை முந்திரி கொண்டு கிலோ வாங்கி கொண்டு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன இல்லை ஆந்தரமான இல்லையா கீர்த்தியாக இல்லை. அதை சம்பாதிக்கிறதுக்காக வேதாந்த காலம் சொல்லணும். அதை மாதிரி இந்த சுவாத்தியாய காலத்தில் 2 காரியம் சொல்லணும். சுவாத்தியாய காலத்தில் வேற ஒன்றும் பலம் இல்லாதவனாக இருந்தால் அவன் அப்படியே பெருமாளை இல்லையா ஸ்தோத்திராதிகளை ராமாயணத்தில் பாராயணம். இல்லையா சாப்பேட்சமான ஜீவனமாக இருந்தால் தன்னுடைய தேக யாத்திரைக்குள்ள காரியத்தை அப்போ பண்ணணும். தேக யாத்திரை பண்ண வேணாம் சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு ஒரு காலத்தை ஒதுக்கிட்டு இருக்கு. அது எத்தனை மணி 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் என்ன பண்ண ஒன்று ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சகால பிறகு எத்தனை மணி நேரம்னு கணக்கு கிடையாது. அது வந்து முடிஞ்ச ஒன்று ஒன்றால் அவைகளை டக் 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 டக்குன்னு முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த சுவாத்தியாய காலத்தை நீட்டிட்டு இதில் இன்னொரு விஷயம் எவ்வளோ சாச்சாரம் இவ்வளோ பெரிய பண்ணையை நிர்வாகம் பண்ணி இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காலம் சுவாத்தியாய காலத்தில் பண்ணு நிர்வாகம் பண்ணி அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு சுவாத்தியாய காலத்தில் உன்னோட எஸ்டேட் நிர்வாகம் பண்ணிக்கணும் சாச்சாரம். இல்லையா அதை மாதிரி அப்புறம் கடைசியில் யோக காலம். இந்த யோக காலத்தில் வேற ஒன்றும் பணம் பேசாது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாம். நீ இனிமேல் ஒத்துக்கு வியாபாரம் பேச முடியாது. அதனால் அந்த யோக காலையை சம்பிராப்தே இதுதான் ஒரு நாளுடைய 5வது காலம். இந்த காலத்தில் நாம் போனால் கூட ஒருத்தர் நோட்டீஸ் போயிட்டு இவன் அப்பாயின்மெண்ட்டு. அதனால் இந்த காலத்தில் உனக்கு லௌகிக இதுவும் இந்த பிரசக்தியில் இதை யோக காலமாக வச்சுட்டு இந்த தியானத்தை அப்போ பண்ணு சாப்பிட்டு அனுஸ்மரணம்னா தியானம். இப்படி பகவானை அனுஸ்மரணம் பண்ணினால் பகவானை இப்படி தியானம் பண்ணினால் யோக காலத்தில் இப்படி தியானம் பண்ணினால் அது அந்த காலத்துடைய மகாத்மியத்தால அது இந்த தியானமானது இந்த அனுஸ்மரணமானது யோகமாக சிந்திக்கும். அந்த யோகம்ங்கிறதானது நிரந்தரமான நிஷ்டை. அதுக்கு யோகம்ங்கிற சப்தத்துக்கு சுவாபிமத பலத்துக்காக தன்னுடையதான உபாயத்தில் ஸ்திரமான நிஷ்டையோடு இருப்பதுக்கு யோகம்னு பேரு. அந்த யோகம்ங்கிறதானது அந்த யோகமானது இது பக்தியாக யோகம். பக்தினா என்ன? பகவானுக்கு அளவு கடந்த பிரீத்தியாக யோகம். ஆக இப்ப நமக்கும் இந்த பக்தி யோகம் அவசியம். இந்த பக்தி யோகத்தை நாம் மோட்சத்துக்கு சாதனமாக அனுப்பிக்கிறோம். மோட்சத்துக்கு சாதனமாக அனுப்பிட்டோம்னா பிரம்மாஸ்திர நியாயத்தாலே நாம் பண்ண பிரபத்தியும் பேரும் இந்த பக்தி யோகமும் ஏறாது. நம்முடைய நாம பண்ற பக்தி யோகம் என்னன்னு கேட்டால் சாத்திய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மோட்சம் பிரபத்தினால்தான். ஆனால் நமக்கு இங்கே இருக்கிற காலம் வரணும் பகவானை பரிபூர்ணமாக அனுபவித்து அந்த பிரீத்திக்காக இப்படிப்பட்ட சாத்திய பக்தியை முதல்ல உபதேசித்து அனுப்பித்தவர் ஆழ்வார். ஆழ்வார் நித்திய இந்த விபூதியில் சேர்த்து நித்திய விபூதியில் சேர்த்து ஏன்னா ஆழ்வார் இதை இறங்கி வந்து உபதேசம் பண்ற போது சில பேர் சொல்றா ஆழ்வார் 4வது வருடத்தை சேர்ந்தவர் நாதமுனிகள் அவரை எப்படி ஆசிரித்தார். குருபரமும் முதன்மையே 4ஆம் வருடத்தவரை வச்சுட்டு அப்புறம் எங்க பரம்பரை வைதிக பரம்பரை நாதமுனிகள் ஆரம்பிச்சுனாக்க அது எப்படி அப்படின்னு கேட்டவருக்கு சுவாமி சாத்திருக்கார் சம்பிரதாய சுத்தியில. ஐயா ஆழ்வார் அப்படியே திருப்புலியுடியில இருந்து அந்த பிராகிருத சரீரத்தோடு நாதமுனிகளுக்கு ஆச்சாரியராகல அவர் பரமத்துக்கு போய் 3000 வருஷம் கழிச்சு இல்லையா நாதமுனிகள் யோகத்துல முக்தாவஸ்தையில இறங்கி வந்து உபதேசிச்சு. முக்தனுக்கு வர்ணாசிரமங்கள்லாம் கிடையாது. மோட்டத்துக்கு போனப்புறம் பிராமணன் சத்திரியன் வச்சு சுந்தரம் தான் இருக்கா என்னன்னு ஏன். அதனால ஆழ்வார் இதை உபதேசிச்சவர் ஆழ்வார் இந்த விபூதி சேர்ந்து வந்திருக்கு. இந்த விபூதியில யார் இதை முதல்ல அனுப்பிச்சா இந்த பக்தி யோகத்தைன்னு கேட்டா ஸ்ரீமன் நாதம். பரதாய காரம் நமோஸ்து தஸ்மை பதமோதாகரணாய பக்தி பாஜா यदुपज्ञम अशेषत पृथिव्या प्रतितो राघव पादुका प्रभाव भरताय परम नमोस्तु भरताय नमः भरताय परम नमः सर्वश्रेष्ठमान सर्वोत्तममान नमस्कार श्री भरताழ்வான் திறத்திலே நம்மால் பண்ணப்பட்டதாக भरताय परम नमोस्तु तस्मै அவர் என்ன பண்ணார் प्रथमोदाहरणाय भक्ति बाजा प्रथम उदाहरण भूत भगवान भक्ति अनुष्ठिपदिले प्रथम स्थान प्रथम उदाहरणाय भक्ति बाजा
இல்லையா பகவத் பக்தர்கள் முதல் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியவர் ஸ்ரீபரதாழ்வார். யதுபத்யம் அசேஷத பிருத்திவியாம் பிரதியோ எவர் தொடக்கமாகி இந்த லோகத்துல எவரை கொண்டு இல்லையா பகவானுடைய ராகவனுடைய பாதுகா பிரபாவமானது பிரதிஷ்டிதமாக ஆச்சோ அப்படிப்பட்ட பரதாழ்வாருக்கு இது முதல்ல எல்லாரும் நாம் சொன்னோம் அர்த்தம். இதை சுவாமி திருவுள்ளத்தில் வாஸ்தவத்தில் என்ன இருக்குன்னு சிவன் ஆண்டவன் நம்மாண்டவன் விசாரம் பண்ணுறார். இதில் இந்த 2 லட்சணங்கள் சொல்லி இந்த 2 லட்சணங்கள்ல ஒரு லட்சணத்துக்கு பரதாழ்வானில் அவ்வியாப்தி வரும். என்னன்னா பதமோதாகரனாய பக்தி பாஜா லோகத்தில் பக்தி யோகத்தை பக்தி அனுஷ்டிப்பவர்கள்ல இல்லையா பதம உதாகரண போது இவர் தான் முதல் பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சார் அப்படின்னு சொல்றது அவ்வியாப்தம். இதுக்கு முன்னாலே எவ்வளோ பிரகலாதாதிகள்னா எவ்வளோ பக்தி யோகத்தை கண்டமாக இருக்கா. அதனால இவர் பக்தி யோகத்தை எவ்வளவோ ரிஷிகள்லாம் பக்தி யோகத்தை இல்லையோ பூர்வீக உபாசிதாரா அப்படின்னு பாஷிகார் சாதிக்கிறார் ஆத்ம உபாசனா இருக்காங்க. அதனால இதுவரை எத்தனையோ பேர் பக்தி யோகத்தை அனுப்பிச்சு மாட்டேங்கிட்டு இருக்கா. பரதாழ்வான் தான் முதல் அனுப்பிச்சான்னு சொல்ல முடியுமா? அதனால இது வேணா ராகவனுடைய பாதுகா பிரபாவமானது இவரை கொண்டு லோகத்தை பிரசித்தமாக அந்த வைபவம் சொல்றது வேணா ஒத்துக்கலாம் அப்படின்னு 1 லட்சணத்தை ஒத்துட்டு 1 லட்சத்துக்கு அவ்வியாப்தி சொல்றேன். இப்ப 2 லட்சணத்துக்கும் அவ்வியாப்தி எல்லாம் பூர்ணமான சரியான வியாப்தி யாருன்னு நாத்தமுனிகள் கேட்கணும். தஸ்மா ஆகையினால பரதாய பரமோ பரதான் அப்படிங்கிறதுனால சுவாமி நாத்தமுனிகளை பிடிக்கிறார் அப்படின்னு சிவதானம் தேர்தல் சொல்லுவோம். எதனால பரதங்கிற சப்தத்தால் என்ன இட்டத்துக்கு சொல்லணும்? பரதங்கிற சப்தம் நாத்தமுனிகளை எப்படி பிடிக்கணும்னா பாவ ராக தாளாதிபிகி பரதா. பாவம் ராகம் தாளம் பாவம் பக்தியோ இல்லையா ராகம் தாளம் என்பது அவர் அமைத்துள்ள தாளம் வழங்கி இன்னி தமிழ் வரை இன்னிசை தந்தவர். நற்காதல் அடியவருக்கு தாளம் வழங்கி தமிழ் வரை இன்னிசை தந்தவர். தாளம் வரக்கூடிய நற்காதல் அடியவருக்கு தாளம் வழங்கி தமிழ் வரை இன்னிசை இல்லையா தமிழ் வரை இன்னிசை தந்ததுன்னா ராகம் அதை தாளம் வழங்கினது. அதுக்கு இந்த தாளம் வழங்கி இதான் ராக தாளம். பாவம் வந்து அவர் யோக ரகசியத்தை உபதேசினார் பக்தி. ஆக பாவ ராக தாள இல்லையா நிஷ்பத்தி உடையவரான பரதான் அப்படிங்கிறது நாதம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. அவர் பிரதமோதாகரனாய் நாதவர்களுக்கு முன்னாள் எவ்வளோ பக்தி யோகத்தை வச்சுருக்கா. பரதாழ்வானுக்கு பக்தி யோக நிஷ்டர்களுக்குள்ள பிரதமஸ்தானம் இல்லைன்னா நாதவர்களுக்கு அவருக்கு ரொம்ப பிற்கால நாதவர்களுக்கு கேட்டா ஐயா அவருக்கு முன்னால் பக்தி அனுப்பிச்ச வேற பக்தி அனுப்பிச்சாரு. இவர் அனுப்பிச்ச பக்தியானது சாத்திய பக்தி அனுப்பிச்சவர் இல்லை. ஸ்ரீமன் நாதவர்கள் முதன்மையான சாத்திய பக்தியாவது என்னன்னு கேட்டா பிரபத்திய மோட்சோபாயமாக கொண்டு இங்க இருக்கிற காலங்களும் அனுபவ கைங்கரியங்களுக்காக அதுக்கான பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்காக பக்தி யோகத்தை சாத்திய பக்தி. அந்த சாத்திய பக்தி நிட்டையில நம் நாதவர்களுக்கு முன்னோக்கிருந்தோம். அதனால அந்த லட்சணமும் இல்லையா சாத்திய பக்தி லட்சணம் இருக்கு. அதுவும் இவருக்கு தெரியாது. அடுத்தபடியா எதுபக்கியம் அசேகத சுவாமி சக்கரவர்த்தி எப்போது இருந்தால் அவருடைய பாதுகாப்புறவும் அவர் இருந்த காலத்திலே பரதாழ்வான் இவர் என்ன பண்ணான்னு கேட்டா இவர் சொல்ற ராகவ பாதுகாப்பு சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானுக்கு பாதுகையா இருக்கிறவர் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வாருடைய பிரபாவமானது இல்லையா யாராலும் இந்த லோகத்தை வெளிப்பட்டு பிரசித்தமாகிட்டு சுவாமி நாதவர்களார். அதனால இது சாத்திய பக்தி அப்படிங்கிறதானது நம்ம சித்தாந்தத்துக்கே நம்ம சம்பிரதாயத்துக்கே உண்டு. இதை ஆழ்வார் உபதேசிச்சு அதனால இதுக்கு சாஸ்திரம் இதுக்கு பிரதிஷ்டாபகமான சாஸ்திரம் திருவாய்மொழி. திருவாய்மொழியில எந்தெந்த எப்படி சாத்திய பக்தி உபதேசிச்சிருக்கு. கீதையிலேயே உபதேசிக்கப்பட்ட சாத்திய பக்திங்கிறது இல்லையா கணக்கர் நலத்தம் பிணக்கர அறுவகை சமயம் நெறிமொழி உரை கிடக்கிற பாசுரத்தை சாதிச்சிருக்கு. முதல்லையே ஆழ்வார் பக்தி யோகத்தின் பிரபத்தியை சேர்த்தான். ஆழ்வார் உபதேசிக்கிற உபாயமானது தனி உபாயம் ஒரு பேக்கேஜ். பக்தியும் பிரபத்தியும் 2 சேர்ந்துதான் பேக்கேஜ். பிரபத்தி மோட்சத்துக்காக பக்தி யோகம் இங்கே இருக்கிற வரையும் அந்த அனுபவத்தை கைத்திருக்கிட்ட வேண்டாம்.
அங்கே போய் பெறுகிற புருஷார்த்தமும் இங்கே போய் பெறுகிற புருஷார்த்தமும் பிரபத்திக்கு ரெண்டு தனித்தனி புருஷார்த்தங்கள், ரெண்டுல எதையும் இழக்காமல் இருக்கணும். இப்போ இதுக்கு சாஸ்திரம் திருவாயுது இல்லையா? அதுக்கப்புறம் இதுக்கு ஆச்சாரம் எதுன்னு போட்டா நாத்தமணிகளும் ஆளவந்தார் பற்றி நம்மளோட ஆச்சாரியர்களும் அனுப்பிச்சது தான் இதுக்கு சித்தாச்சாரம். இப்படி சாஸ்திர சித்தாச்சார அனுமதமான பக்தி யோகத்தை பெருமானார் இது சாமிக்கிறார். சரி, இந்த பக்தி யோகம் எதுக்காக? ஆத்ம உஜ்ஜீவனாய், ஆத்ம உஜ்ஜீவனம். இந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனமாவது என்னன்னு கேட்டா, இந்த ஆத்மா மங்கி போகாமல் இருப்பது. இந்த ஆத்மா என்ன, இந்த ஆத்மாவுக்கு, அதுவும் பிரபன்னமான ஆத்மாவுக்கு பிரகாசமானது எது? எப்ப பெருமாள் அடைய போகிறோம், எப்ப பெருமாளுக்கு இல்லை அவனை பரிபூர்ணம் அனுபவிச்சு அவனுக்கு நிர்பாதிகமான கைகேறி அனுப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த ஆத்மாவுக்கு இது. அந்த இதனுடைய உஜ்ஜீவன ரகிதத்துவானது என்னன்னு கேட்டால், இது 4 நாளுக்கு கடைசியில் மோட்டத்துக்கு போகும்போது மொட்டையாக போய் மோட்டத்துக்கு. அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற காலத்தில் இந்த பகவான் மேலே இந்த பிரீத்தி அவரை கைகறி பண்ணுறதுக்கான அந்த தொலையை வளர்த்துக்கிறதுக்கு அதான் ஆத்மோஜீவன். பிரத்யகம் ஆத்மோஜீவனாய ஏவம், ஏவம்னா கீழே உத்த பிரகாரேன அனுஸ்மரே. சரி, இப்போ பகவான் மேல அளவு கடந்த பிரீத்தி உண்டாகும்படி அவன் அனுசந்திக்கிறான். இந்த அனுசந்திக்கிறதுக்கு என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த பகவானுடைய இவருடைய ஸ்தான சித்தம். முதல்ல நாமெல்லாம் வசிக்கிற இந்த லோகங்களுக்கு, இந்த லோகமானது எப்படிப்பட்டது? இங்கேருந்து சதுர்முகர் பரியந்தமாக, பிரம்மா பரியந்தமாக, பிரம்ம ருத்ராதிகள் பரியந்தமாக இந்த பக்த ஜீவர்கள்லாம் வசிக்கக்கூடிய இந்த சதுர்தச லோகம், இந்த 14 லோகங்கள் எப்படிப்பட்ட லோகங்கள்னு கேட்டால், பிரம்மம் 3வது லோகா, போர் அருத்தினோர்ஜுன, இவைகளெல்லாம் ஒரு கால் பெருமாளுடைய சங்கல்பத்தால் தோன்றி அடுத்த பெருமாளுடைய தலை சங்கல்பம் போது இத்தனை அழியே கூடியது. அதனால அங்கே போய் புகுந்தவர்களுக்கு திரும்பி இந்த சம்சாரத்துக்கு விடுவில்லை அப்படின்னா, இந்த ஸ்தான விஷயத்தமா இருக்கிற பகவானுக்கு நிரவதிகமான தெரியும். இவரு நம்மளோட உலகத்தான் தான். அதனால என்ன பண்ணணும், முதல்ல பகவானுடைய ஸ்தான விசேஷம், அந்த ஸ்தான விசேஷமானது அழிவற்றது. அந்த ஸ்தான விசேஷமானது நித்திய விபூதி அப்படின்னா அழிவற்ற விபூதி. அந்த விபூதிக்கு உற்பத்தி விநாசங்கள் கிடையாது. ரெண்டாவது, அதுக்கு நித்திய விபூதி ஒரு பேரு, இன்னொரு வைகுண்டம் அப்படின்னு ஒரு பேரு. விகுண்டம், விகதா கூட்டா எஸ்வாசா விகுண்டா, விகுண்ட ஏவ வைகுண்டா. அந்த லோகத்துல போனா நாம் என்னென்ன காரியங்களை மனசார எண்ணி சங்கல்பிக்கிறோமோ அவைகள்லாம் ஒரு பிரதிபந்தமும் இல்லாமல் நினைச்ச உடனே நடக்கும். குண்டம் அப்படின்னா பிரதிபந்தம், விக்ரம். இப்ப நாம ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா நாம நினைச்ச மாத்திரத்தாலும் எதுவும் நடக்காது. ஏன்னா நம்முடைய கர்மா பிரதிபந்தம். நாம நினைச்சபடி உன்னை நடக்க விடாம கையை கட்டி நம்முடைய இல்லையா அதை நடக்க விடாம பார்த்து நம்முடைய கர்மாவே இருக்கிறது நம்முடைய. நாம நினைக்கிறது நடக்க முடியாம போறதுக்கு வேற யாரும் தடுக்க வேண்டாம், நம்முடைய கர்மாவே தடுக்கும். ஆனால் எந்த லோகத்துல இது இங்க இருக்கிற மிகப்பெரிய இல்லையா ஹேண்டிகேப், இதெல்லாம் இல்லாததான லோகம் எதுன்னு கேட்டா, அந்த லோகத்தை போன யாருக்கும் எந்த விதமான கர்ம சேதமும் கிடையாது. புண்ணிய பாப கர்மாக்கள் அற்று தீர்ந்து போகிற லோகமானதுனால அந்த லோகத்தை போனால் நம்முடைய சங்கல்பத்துக்கு ஒரு பாதமும் இல்லை. ஆகையினால ஸ்வசங்கல்பம் பாதரகிதமாக நடக்கக்கூடியது இல்லையா. இந்த லோகத்துக்கு உற்பத்தி விநாசங்களாகிற அழிவு இல்லை இல்லையா. இந்த லோகத்துல வியங்கள் விகாரங்கள், இந்த லோகத்தை பார்த்தாங்க இல்லையா, நேற்று வரலும் மருந்து நிறையா இல்லையா கூத்து காத்து பழத்தை கொடுத்தது 4 நாள் பட்டு போயிடும். எல்லா வஸ்துக்களும் இல்லையா அத்தியந்த போக்கியமான திசையிலிருந்து அறவே போக்கியத்தை எத்ததானே இல்லை அல்ப போக்கியமான திசைக்கும் போக்கியம் இல்லாத திசைக்கும் போகும் இல்லையா. இப்படிப்பட்ட லோகத்தில் அந்த லோகம் எப்படிப்பட்டது, அந்த லோகத்தில் ஒரு வஸ்துக்கு நிற்காது இல்லையா. கால பேதத்தால் உண்டானாலும் கூட போக்கியத்தை பேதம் இல்லையா. மேலிருந்து விழுந்ததானே இல்லையா, விழுந்து கொண்டிருக்கிறதானே, விழப்போகிறதான இலைகள் புஷ்பங்கள்லாம் சொல்றாரு. ஆனா அவைகளெல்லாம் இந்த கிரியையினால கால பேதம் இருக்கு, போக்கியத்தினால ஒரு பேதம் இல்லாதான். அந்த லோகத்தை இந்த லோகத்தை பார்த்தாக்க இல்லையா சரீரங்கள் என்ன அது இல்லையா
நேற்று இவரும் ஆனால் இதை சரீரம் இன்னைக்கு டாக்டர் போனால் என்ன சொன்னால் அந்த ஸ்கேன் எடுத்துனாங்கன்னா அந்த ஸ்கேனில் பார்த்தா என்னமோ இது மருந்து கொடுக்கும். ஏன் அப்புறம் அந்த படிக்கிறது எழுந்து வரதும் எழுந்து வர முடியாததும் நம்ம கையில் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த லோகம் எந்த லோகத்தை போனால் இல்லையா யாருக்கும் இல்லையா வியாதியோ மரணமோ இல்லையா சரீரத்துடையதான இதுவோ விகாரமோ அப்பதானே அப்படி எல்லாருமே இல்லையா பகவானோட ஆனந்த போகம் மட்டும் சமமாக இல்லை, எல்லாருக்கும் பகவானுடையதான இல்லையா அதே வீழ்ச்சி யுவாக்களாக இல்லையா அப்படின்னு இல்லையா இந்த லோகத்தில் என்னென்ன விதமான துக்கங்கள் உண்டோ அந்த துக்கங்கள் எதுவும் மற்றதானதோ. இந்த லோகத்தில் விளக்கை ஏற்றி வச்சா பிரகாசமா தெரியுது, விளக்கு அணிஞ்சு போச்சுனாக்க எல்லாமே இருட்டு மூழ்கி போயிடுது. அப்படி இல்லாமல் அந்த லோகத்தில் எப்பொழுதுமே எல்லாமே சர்வ காலத்திலும் சர்வ பதார்த்தங்களும் நிரவதிகமான பிரகாசத்தோடு இல்லை ஞான சுரூபமா ஸ்வயம் பிரகாசமா ஜாஜ்வல்யமா பிரகாசிக்க. இப்படி எல்லா பிரகாரத்தையும் பார்த்தா பகவான் அனுபவிக்கக்கூடியதான பரிபூர்ண அனுபவத்துக்கான எல்லா சாமகிரிகளும் அங்கே இருக்கு. இந்த லோகத்தில் ஒரு சாமகிரி கூட இருக்கு. பெருமாள் இங்க வந்து எழுத்தாமல் நின்னான்னா கூட எங்கள் மாயவனை வந்து கண்ணூர் நிற்கலும் காணகில்ல அவ்வளவு. இந்த உலகத்துடைய பெருமாள் வந்து நான் தான் பெருமாள் வந்திருக்கேன் எழுத்தாமல் நின்னான்னா இன்னும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு எந்த பேரும் பெருமாள் வந்து எதிர்த்து நின்னாலும் கூட இல்லையா அவனை அறிய முடியாது. அந்த லோகத்தை பெருமாளை தவிர வேற எதையுமே அறிய மாட்டார். எந்த விதமான துக்கமும் மற்றதான எந்த வித கேயமும் மற்றதான சமஸ்த கல்யாண ஏகத்தான எல்லா மங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வர அங்க காணாதிருக்க முடியாது. இங்க வந்தால் அவனை தான் காண்பதோடு மற்ற எல்லாத்தையும் காணலாம். இந்த லோகத்தை விட அந்த லோகமானது ஞான ஆனந்தமயமான லோகமானது. அந்த லோகம் பரிபூர்ண ஞானமயம் பரிபூர்ண ஆனந்தமயமாக இருக்கிற அந்த லோகம். அதனால்தான் இந்த லோகத்துல உள்ள பகவான பிராப்தியமா சொல்லுறேன். அங்கதான் பிராப்தியம். என் பாதரின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் சொன்னார் அச்சிராதி மார்க்கம் இருக்கிறானது இல்லையா காரிய பிரம்மமான இரண்ய கர்ப்பனை சதுர்முக பிரம்மாவை உபாசித்தவர்களை சதுர்முக பிரம்மாவின் லோகத்தை அழைத்து செல்வதுதான் அச்சிராதி மார்க்கம். அப்படின்னு காரியம் அசிய பாதரி அது கட்சி பதத்தே அவர் சும்மா சொல்ல. பரமாத்மாவை உபாசனம் பண்ணவனை பரமாத்மா இருக்கிற லோகத்துக்கு எதுக்கு ஒரு மார்க்கம் அழிச்சு போகணும்? பரமாத்மா தான் எல்லாருமே பரிபூர்ணனாக இருக்காங்க. தேரேதம் பூர்ண புருஷேன சர்வம்னு லோகத்தில் எல்லா வஸ்துவையும் பகவான் பரிபூர்ணனாக இருக்கான். ஒரு வஸ்துவை கொஞ்சம் குறைச்சலாக இருக்கான்னு சொன்னால் கூட நான் இங்கு வேணா எனக்கு போதேன்னு சொல்லலாம். எல்லா வஸ்துக்களையும் பகவான் பரிபூர்ணமாக இங்கே நிறைந்திருக்க செய்து இல்லையோ அந்த பரமாத்மா உபாசித்தவன் அவன் அடைவதற்காக எதுக்காக ஒரு மார்க்கத்தின் வழியாக போகணும். அதனால இந்த சதுர்முகனுக்கான அவன் ஒரு அனுமான ஜீவன். அவன் இருக்கிற இடத்துலேருந்து அவன் எல்லா இடத்துலையும் வர முடியாது. அதனால இல்லையா அந்த சதுர்முக பிரம்மாவை உபாசனம் பண்ணவன் அவன் சதுர்முக பிரம்மாவை அடைப்பான். அந்த லோகத்துக்கு போகணும். அதுக்குதான் மார்க்கம்லாம் அவசியம்னு அவர் அழகாக லாஜிக் சொன்னார். நமக்கு இது சரி மாதிரி தோன்றும். ஆனா சித்தாந்தத்தை சூத்திரக்காரனுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, ஐயா இங்க பகவான் பரிபூர்ணமாக இருக்கான். இங்க பகவான் பரிபூர்ணமா இருக்கான இவன் பிராப்தியன் இல்லை, பிராபகன். அங்க பகவான் பரமோகத்துல ஒரு பகவான், நித்திய ஒரு பகவான், அப்ராகிருத லோகத்துல ஒரு பகவான் இதே மாதிரி கொள்வான். அவன் தான் பிராப்தி. ஏன்னா பிராப்திக்கு ஒத்தம் போறாது. அவன் பிராப்தியமாக இருந்தான்னு போறாது. இவன் அவனை அடையத்துக்கு பிராப்தாவா இருக்கும். பெருமாள் இங்க வந்து பரிபூர்ணனாக இருந்தாலும் அவனை அடைந்து அனுபவிக்கிறதான சாமர்த்தியம் இந்த பக்த ஜீவனுக்கு ஞான சம்போச்சத்தில் கிடையாது. ஆக இவன் ஞான சம்போச்சம் போனால்தான் அவன் பிராப்தியனாக முடியும். இந்த லோகத்தை இவன் ஞான சம்போச்சம் போகாது. இந்த லோகமானது 2/3 ஞான விரோதி, ஒன்லி 1/3 ஞான அனுபவம். சப்தமம் ஒன்று தான் ஞான அனுபவம், ரஜஸ்தமம் ஒன்று ஞானத்துக்கு விநாசம். இப்படி இருக்கிற லோகத்துல இல்லையா பரிபூர்ண ஞான விகாசம் எப்படி இருக்க முடியும்? ஆனால் இந்த லோகத்துல பெருமாள் அங்க இருக்கிற இங்க வந்து நின்னாலும் பிராப்திய போக அங்க போனால் சத்துவம் மட்டுமே இருக்கக்கூடியதான் லோகம். இல்லையா வேற ரஜஸ்தம குணங்கள் இல்லை.
அதனால ஞான விரோதியான திரவியங்கள் கிடையாது. அதனால பரிபூர்ண ஞான விகாசம் அங்கே உண்டாகும். பிராப்தியதைக்கு என்ன வேணும்? உபாயம் புருஷார்த்தம் ரெண்டுமே என்னன்னு கேட்டால், நம்முடைய உபாயம், நாம் அனுப்பிக்கிற உபாயம், நமக்கு பிராப்தியமான புருஷார்த்தம், இவைகள் ரெண்டுமே ஞான விகாச விஷயங்கள். இப்போ பரமாத்மா இருக்கான். பரமாத்மாவை விஷயீகரிக்கிற ஞானம் இருக்க, அந்த ஞானம் சங்குச்சிதமாக இருக்கா விகசிதமாக இருக்காங்கிறது தான் புருஷார்த்தத்துக்கு. பிராப்தா பிராப்த விவேகேன பகவான் ரெண்டு இடத்தையும் ஒரே மாதிரி இருக்கான். அவனை விஷயீகரிக்கிற ஞானம் நோக்க திசையில பூர்ண பிரகாசத்தோட இருக்கு. அவனை விஷயீகரிக்கிற ஞானம் இங்கே அபூர்ணமாக சங்குச்சிதமாக இருக்கு. அதனால அன்வய விதிரேகேன எதை மோட்டம்னு சொல்லணும்? ஞான விகாசத்தான் மோட்டம் சொல்லணும். எதை பந்தம் சொல்லணும்? எதை உபாயம் எதை பந்தம் சொல்லணும்? ஞான சம்பந்தம் மட்டும். அதனால இங்கே அத்தகைய ஞான விகாசம் சொல்லணும். அத்தகைய ஞான விகாசத்தோட அந்த ஞான விகாசம் யோக காலத்துல பகவான் இவன் பிரபத்தி காலத்தில் பிரார்த்திச்சிருக்காங்க, ஆச்சாரனை அதை அனுமதிச்சிருக்காரு. ஆச்சாரனுடைய நியமன அனுமதிகள்னால இவன் பிரபத்தி காலத்தில் பிரார்த்திச்சதான அந்த ஞான விகாசமானது இவனுக்கு இந்த யோக காலத்தில் சங்கல்பம் பண்ணோம்னா அந்த விகாசம் வரும். அந்த விகாசம் வந்தோம்னா அந்த விகாசத்துக்கு முதல்ல பரமபதம் விஷயமா அதான் சதுர்தச இல்லையா, புவனாத்மகம் அண்டம் தசகுடிசோசரம். அப்போ இப்போ எங்கே இருந்தாலும் என்ன பண்ண நேவிகேஷன் பேர். இப்போ நாம் இருக்கிற இடத்துலேருந்து நாம் போயிட்டு வரலும் நேவிகேஷன் எல்லாம் டாக்ஸி டிரைவருக்கும் சொல்லலாம். அந்த மாதிரி நேவிகேஷன் நாம் இருக்கிற இடத்துலேருந்து நாம் போய் சேர்ற இடத்துக்கு வழி சொல்கிறோம். இப்போ நாம் இருக்கிறது சதுர்தச புவன அண்டாத்மகமாக இருக்கக்கூடிய தசகுணிதோத்தரமாகிற ஆவரண சப்தகமான சமஸ்த காரியகாரண ரூபமான இந்த லோகத்தை நாம் இருக்கிறோம். இதுலேருந்து இல்லையா இங்கேருந்து சொல்லுங்க பிரம்மலோகத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் அதை தாண்டி இல்லையா அந்த தமஸ் ஆவரணங்கள் சப்த ஆவரணங்கள் இந்த பூமியை இந்த பிரம்மாண்டம் இருக்கு. பிரம்மாண்டங்கள் 14 லோகங்கள் அடங்கிய 4 லோகம். இந்த பூமிக்கு கீழ் உள்ள 7 லோகங்கள், இதுக்கு இதையும் சேர்த்து இதுக்கு மேலே உள்ள 7 லோகங்கள். ஆக மேலே சத்தியலோகம் பிரம்மலோகம் பகிர்ந்தமான அதோட அண்ட கட்டாக 3. அதுக்கப்புறம் எங்கேயோ இது மாதிரி இன்னொரு பிரம்மாண்டம் இருக்கு. இது மாதிரி எத்தனை பிரம்மாண்டம் இருக்கு கணக்கே கிடையாது. பெருமாளுடைய ஒவ்வொரு ரோம கூப்பத்திலையும் ஒவ்வொரு மயிர்காலையும் இது மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அத்தனை பிரம்மாண்டங்களும் ஒரு ஒரே பிரகிருத்தியினால சூழப்பட்டதாக. ஆக இந்த பிரம்மாண்டத்தை கடந்து போய் அந்த பிரகிருதியை கடக்கணும். அந்த பிரகிருதியை கடந்தால் இந்த பிரகிருதிக்கும் அந்த அப்ராகிருத லோகத்துக்கு நடுப்புற இல்லையா ஒரு வீரஜான ஒரு நதி இருக்கு. அந்த நதியை தாண்டி அப்பால் போகணும். இதெல்லாம் அது போகிறதுக்கு அந்த வழியெல்லாம் அழகாக காட்டுறோம். யோகம் நாம் எங்கே இருக்கோம்? இதுலேருந்து சதுர்தச புவனங்கள் அண்டங்களையும் தாண்டி இல்லையா இந்த பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்திலேருந்து மற்ற பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆசிரமாக இருக்கிற மூலத்துக்கு அச்சதேர் மருந்து இப்படிதான் போகிறோம் இல்லையா. அந்த வழியாக போய் கடைசியில் விரஜான நதியை தாண்டி பரமபுரத்துக்கு போகிறவர்களும் இல்லையா நேவிகேஷன் கட்ட முதல்ல ததுதச புவனாத்மகமண்டம் தசகுணிதோத்தரம் ஆவரண சப்தகம் சமஸ்தம் காரியகாரணஜாதமதீத்ய வர்த்தமானே பரம வியோம சப்தாபிதேயே மகதாதீனாம் வாங்மனசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே. இப்போ வைகுண்டமாகிற திவ்யலோகத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. அந்த ஸ்ரீவைகுண்டமாகிற திவ்ய தேசத்தில் எப்படி இருக்கக்கூடியதானே இல்லையா அங்கே இல்லையா பரமயோகிகளுக்கும் கூட வான்மனசுக்கு அபரிச்சேத்தியமாக இருக்கக்கூடியதாகவும் இல்லையா திவ்ய ஆவரண சகசிராபுதங்களாகவும் திவ்ய கல்பக தருக்குளால் உபசோபிதமாகவும் திவ்ய உத்தியானங்களால் சதகோட்டி உத்தியானங்களால் ஆபத்தங்களாகவும் இல்லையா அதிப்பிரமாணே திவ்ய ஆயத்தம், அதாவது அளவிட முடியாததான திவ்யமான ஆயத்தம். அந்த ஆயத்தனத்தில் இருக்கிறவனா அந்த திவ்ய மண்டபத்தில் இருக்கிறவனா பகவானை இப்போ இந்த அனுபவத்துக்கு என்ன பிரமாணம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய மகாமேதாவி இருக்கிறார். அவர் சொன்னார்
இந்த வைகுண்ட கத்தியம் இல்லையா ராமானுஜாஸ் டே ட்ரீம் நம்ம படத்தில் சொப்பனம் கண்டார் அதில் இருக்கிறதெல்லாம் வைகுண்ட கத்தியம்னு எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னார். அது அவருடைய பாசம், அவருடைய விஷயம் புரியுது. இதில் சொல்லப்பட்ட பரமபதத்தினுடைய திவ்ய அனுபவங்களுக்கெல்லாம் அர்ச்சராதி இந்த பிரம்மாண்டத்திலேருந்து இந்த மார்க்க விசேஷம் வழியாக பரமபதத்தை போய் சேர்ந்தவனுக்கு அந்த பரமபதத்தை அனுபவிக்கப்படுகிற அனுபவ விசேஷம் இப்படிப்பட்ட பரபிரம்ம அனுபவம். எப்படிப்பட்ட பிரம்ம அனுபவம் அப்படின்னு கேட்டால் இந்த அப்ராகிருத அசாதாரண திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிழ்ச்சி பரிஜன ஸ்தான விசித்தனா இந்த எம்பெருமானை அனுபவிப்பது. இந்த அனுபவமானது இல்லையா இது யோக சாட்சி. இதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டால் ஆழ்வார் பிரத்யட்சமாக சாட்சாத்தரித்த விஷயத்தை ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் இப்போ எம்பெருமானால் யோகத்தால் சாட்சாத் அந்த முட்டாள் எதுனா சொல்லி போகிறார். அவனுக்கு விஷயம் புரியல இல்லையா, நமக்கு புரியல. இதுக்கு பிரமாணம் என்ன இந்த அனுபவத்துக்குன்னு கேட்டால் ஆழ்வார் இங்கேருந்து நேராக சூழ்நிலை சுமணி மிக தூரியம் முழக்கின ஆழ்கள் அலைதனை கையெடுத்தாடின 7 கோடியிலும் வளமேந்திய விண்ணப்பம் வாழ்வுகள் நாடன் தவறை கண்டு கொண்டேன்னு சொல்லி அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்கிறார். அர்ச்சிராதி மார்க்கத்தை வழியாக திவ்யலோகத்தை அழைத்து எதை காட்டார்? வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தனின் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. சீமை குண்டமாக திவ்யலோகத்தை போய் அடைந்து அங்கு வந்துன்னு நினைச்சோம். இங்க இருக்கிறவர்களும் போய் அங்க போயிட்டா அதுதான் வந்து இங்கேருந்து பம்பாய் போனோம்னா பம்பாய் போறேன்னு சொல்றோம், பம்பாய் சேர்ந்தோம்னா பம்பாய் வந்துட்டேன்னு சொல்றோம். இது வரைக்கும் போகிற தேசமா வந்து இப்போ வந்துட்டு தேசமா இல்லையா. அதனால வந்து அப்படின்னா இந்த இல்லையா முதல்ல இங்கே இருக்கும்போது பரமத்துக்கு போகிறேன் இல்லையா, பரமத்துக்கு போய் சேர்த்துட்டா இருக்கும். அர்ச்சாதி மாதிரி இந்த வழியா இல்லை 10 பாசனம் இல்லை இல்லையா அர்ச்சாதி மாற்றுறாங்க ஆயிரம் போகிறாங்க. போயிட்டு வந்து பரமத்தை வந்து சேர்ந்து அவர் எதிர்கொள்ள, அவர்னா என்ன இல்லை பெருமானும் பிராட்டிமாசன் வந்து எதிர்கொள்ள வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மின் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை. நித்திய விபூதியில் இருக்கு. நித்திய விபூதியில் எது நித்திய விபூதி இந்த லீலா விபூதியை போல 3 மடங்கு பறக்குள்ளதானது. அங்கே இருக்கிற வித்தியாசங்களையும் வந்து வனங்களை கணக்கே பண்ண முடியாது. இருந்த போதும் அதில் பிரதானமான தேசம் எது அப்படின்னு கேட்டாக்க ராஜ்மதுக்கு போகிறோம். ஒரு கல்யாணம் பண்ண இந்த பக்கமாக மினியாக இருக்கிறவங்க எல்லாம் இருக்குது. ஆனால் ஆசிரமம்னா என்னன்னு கேட்டால் எந்த இடத்துல பாதுகைகளை ஏற்பட்டு எந்த இடத்துல ஆட வேண்டியிருக்காரோ அதுதான் ஆசிரமங்கிறது. அதுக்கு தான் மற்றதெல்லாம் அதனுடைய தானே. அது மாதிரி பரவலத்தில் இந்த திருமாமணி மண்டபம்னு சொல்லி பெருமாள் எந்த இடத்துல நித்திய முக்தர்களுக்கு இல்லையா தன்னுடைய திருவோலோகத்தை நிச்சயமாக சதா பசியந்தின்னு அவர் அந்த இடம்லாம் அந்த திருமாமணி மண்டபம் தான் ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிறது பிரதானமான படம். அதை சுற்றி உள்ள மற்றதெல்லாம் அதுக்கு அனுகுணமாக அவர் அனுபவிக்கிறார்கள். அதனால வந்து அவர் எதிர்கொள்ள வந்து எதாவது எதிர்கொள்ளனாங்க கண்களுக்கு காட்சியாக முன்னால் இருக்கிறது எதிர்கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து அவர் அவர் அப்படிங்கிற சப்தமானது விசிஷ்ட சப்தம். சஹா அப்படின்னு சுத்தியில சொல்ற பரமாத்மா விஷயமானது இல்லையா. முதல்ல விசேஷம் இல்லாத பரமாத்மா எச்சப்தத்தால் சொல்லி அப்புறம் ஒரு விசேஷத்தை வந்து இதை அடிச்சுட்டு அப்புறமான சஹான்னு சொல்லுவோம் இல்லையா. யஹாங்கிறது வந்து விசேஷமாத்திர நிர்தேசம், சஹாங்கிறது விசேஷத்தோட விசிஷ்ட நிர்தேசம். இது சுவாமி அசகிதா சாராவளி வாச்சிருக்கார் அந்தர்யாமி அதிகாரிகள் எப்பதிவியாம் திட்டம் சஹா அந்தர்யாமி யா ஆத்மனி திட்டம் சஹா அந்தர்யாமி யா பிரகிருத விசேஷத்துக்கு சர்வ விசேஷத்துக்கு பூர்வம் ஒரு ஆகாரமே கிடையாது. பகவானுக்கு விசேஷமே இல்லாத ஒரு ஆகாரம் கிடையாது. பிரகிருத விசேஷத்துக்கு பூர்வ ஆகாரமானது எச்சப்தத்தினாலையும் பிரகிருத விசேஷம் விசிஷ்ட ஆகாரமான தச்சப்தத்தாலையும் பிடிக்கப்படுங்கிறது வேதாந்தத்தை நியதி. அதனால அவர்னா என்ன பிரகிருத விசேஷ விசிஷ்டம். இந்த திருவாமொழியில் அவருக்கு என்னென்ன விசேஷங்கள் சொல்லப்பட்டதோ அவ்வளவு விசேஷங்களாக விசிஷ்டராக இவர் பரமபதத்தில் இவர் வந்து சேர்ந்த இவருக்கு அவர் எதிர்கொள்ளாளாக இருக்கிறார்.
என்னென்ன விசேஷங்கள்? அப்ராகிருதமான அசாதாரணமான திவ்ய ரூபம்னா விக்கிரகம், திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிழ்ச்சி பரிஜன ஸ்தான விசித்தராயிருக்கிற எம்பெருமான். இவரை ஆழ்வார் எதிர்கொள்ளதான் இருக்கிறார், பிடிச்சுக்கிறார். அவனை இப்பதான் என் கையில் என்ன சொல்றேன் எனக்கு எம்பெரு அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூபூஷணாயுத மகிழ்ச்சி பரிஜன ஸ்தான விசித்தரா இந்த எம்பெருமானை அலற்றி வா எல்லும் நான் கேட்கறது போது சொல்றேன். அங்கே உட்காரு சேகர் இந்த உட்காரத்துக்கு நான் கேட்கறது போது சொல்றேன். என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அவர் சூழ் இந்த அலர்ஜிங்கிற சத்தம் ஆழ்வார் பிரிவு சத்தம் பிள்ளாம் பிரிவு பெருமானை அலர்ச்சி அபாபத்து நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகரார். ஒவ்வொரு கேள்வி இவருக்கு பிரதிபந்தங்கள் ஒவ்வொன்றா கடல். அப்படிப்பட்ட அனுபவம் ஆழ்வார் சாதித்ததான வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவைங்கிற ஆக்காரம் தான் இந்த வைகுண்ட கத்தியத்தில் அப்ராகிருத சுவாசாதான முதல்ல ஸ்தான விசேஷம். அதுதான் சதுர்சு புவனாத்மக மண்டம் தசகுலிதோத்தரம்னு ஆரம்பிச்சு இங்கிருந்து பரமபதமாகிற தேச விசேஷம். அந்த பரமபதமாகிற தேச விசேஷத்தில் நிரதிசிய ஆனந்தைக ரூபதையா ஆனந்தியாச்ச பிரவிஷ்ட அனுபாதயந்தி கிரீடோதேசைகி விராஜிதைகி இத்தியாதி அந்த பரமபதமாக லோகத்தினுடையதான அதிசயிதமான வர்ணனம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீவைகுண்டா திவ்யலோகம் ஆத்மகாந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தியா சேஷசேஷாதிகம் சர்வம் பரிஜனம் பகவதா தத்தது அவஸ்தோச்சித பரிச்சரியாய ஆக்ஞாபயந்தியா சீலரூப குணவிலாசாதிபிகி ஆத்மானுபத்தியா ஸ்ரீயா சகாசீனம். பரமபத லோகத்தை போனால் தனித்திருக்கிற ஆக்காரம் இல்லை, பெரிய பிராட்டியாரோடு விசிஷ்டமான ஆக்காரம். அதுதான் அடுத்தபடியா பரமபதமாகிற ஸ்தான விசேஷத்துக்கு அடுத்தபடியா முக்கிய ஆக்காரம் என்ன? பெரிய பிராட்டியாரோட. எப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொன்னாக்க தன்னுடைய ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்ய லோகம் ஆத்மா காந்தியா தன்னுடைய திருமேனியினுடைய காந்தியினாலே அந்த ஸ்ரீவைகுண்டமாகிற திவ்ய லோகத்தையும் மற்றும் உள்ள விஸ்வம் இந்த ஜெகத்தையும் எல்லாவற்றையும் ஆப்யாயனம் பண்ணிக்கொண்டு எல்லாவற்றையும் தன்னுடைய திவ்ய காந்தியினால் பெரிய பிராட்டியாருடைய திருமேனியின் திவ்ய காந்தியினால இந்த உபயோகத்தையும் போஷணத்தை அடைகிறது. விஸ்வம் ஆப்யாயந்தியா சேஷாசனாதிகள் அதில் அனந்தருடைய விஸ்வசேனாதிகள் இவர்களை சொன்னதால இல்லை மற்றும் உள்ளவர்களும் கைமுத்திக நியாயத்தால இவர்களையே அவர்களும் செய்ய வேண்டிய அதாவது நியத்த கைங்கரியமுடையவர்களே பிராட்டி தான் அந்தந்த கைங்கரியத்தை நியமிக்கிறாங்கன்னா மற்ற பேரை பற்றி காக்கத்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சர்வ ஐஸ்வர்யத்தை தனதாக கொண்டு நிர்வகிப்பவளான பெரிய பிராட்டியார் இருக்காளே அந்த பெரிய பிராட்டியார் அவளுடையதான திருமேனியினுடைய சௌந்தரிய விபவம் சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்ட ஐஸ்வர்யா திவ்ய ரூபம் அந்த விஸ்வஞ்ச ஆத்ம காந்தியா தன்னுடைய சரீரத்தின் காந்தியினால ஆப்யாயந்தி சேஷாசனாதிகம் ஸ்வஸ்வ கைகரியே ஆக்ஞாபயந்தி. அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரோடு கூடியவனாக இருந்தார். இது பெருமாளை தியானம் பண்ணுறது இதை பண்ணணும். எப்போ பண்ண போகிறோம்? நமக்கு பாஷிகாரும் சாஸ்திரம் நமக்கு எந்த காரியமும் இல்லாத எந்த இடைஞ்சல் இல்லாமல் நம்ம ஃபோன் பண்ணால் கூட யாரும் அப்பாயின்மெண்ட் நம்ம கொடுக்க மாட்டா அவர் திரும்பி விட்டார் நீ ஃபோனை வச்சுருந்து சொல்லக்கூடிய அதுதான் யோகா காலம். அப்போ இப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்ட விசிஷ்டனா இந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வைசிஷ்டியத்தை இப்போ பாஷிகா சாத்திரி இப்போ இதை நாம் எப்படி பார்த்தோமோ அந்த அர்த்தத்தை நம்ம தெளிந்து ஸ்ரீவைகுண்டம் திவ்ய லோகத்தினுடைய அசாதாரண ஆகாரம் சர்வ பிரகாரமான இப்போ நமக்கு நாம் இருக்கிற இந்த இருதருவான ஞானத்தை காட்டிலும் ஜாகிரத்தமான இல்லையா ஞான ஆனந்தமயமான இது இந்த ஞான ஆனந்தமய லோகம் இதுக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க. இதை மனசில் விஸ்தரித்து பார்த்தோம்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு எல்லாம் தெரியும். அஜானத்துக்கு துக்கத்துக்கும் இடமே சொல்லாங்க. ஞான ஆனந்தமயமான லோகம். அந்த ஞானானந்தமய லோகத்தில் பெருமாள் லோகம் அப்படியே
லாங் ஷாட்டில் காட்டுங்க, அதில் பெருமாள் தெரியல. பெருமாள் தெரியும் போதே எப்படி தெரியாது கேட்டால் பெரிய பிராட்டியாரோட விசிட்டனா என்று தெரியும். தியானத்தில் ரெண்டாவது பருவம், முதல் பருவா ஸ்ரீவைகுண்டமாகிற திவ்ய லோகத்தை மனசில் தெளிவாக கொண்டு வரும். தெளிவாக கொண்டு அந்த லோக மத்தியத்தில் பெருமாளை பிராட்டியோடு இணை பிரியாதவனாக, பிராட்டியோடு கூடியவனாக அடுத்தபடியாக சித்தாங்க. அடுத்தபடியாக ஸ்ரீயாசகா ஆசியம். அடுத்தது பிரத்யேக உண்மையிலித சரசிஜ சரி. அதுக்கப்புறம் பெருமாளுடையதான திவ்யமான திருவடிவு. பெருமாள் திருவடிவு திருவடியில் தொடங்கி திருமுடி பகிர்ந்தமா, திருமுடியில் தொடங்கி திருவடி பகிர்ந்தமான என்னமோ சாதனம். நமக்கு ஆழ்வாருடைய வழியில் முதல்ல பைந்தாமரை கண்ணம் அவனு 2 திருக்கண்களையும் பார்க்க. அந்த திருக்கண்கள் தான் பெருமாளுடையதான நிறதிசைய சௌந்தரிய ரூபமான திருமேனியில நம்ம இழுத்து கொடுக்குற சூழல். அதுதான் ஒரு வெள்ளத்தில் போனால் இந்த வெள்ளத்தில் போயிட்டு இருக்கலாம், எங்கே ஒரு சூழல் வருது, சூழல் இழுத்து இல்லையா. அதனால பெருமாளுடையதான திருமேனியுடைய சௌந்தரியத்தினுடைய சுழி இல்லையா போகிறவங்க அப்படியே உள்ள இழுத்துக்கக்கூடிய திருக்கண்கள். அதனால முதல்ல நயன யுகலம் பிரத்யேக உண்மையிலித சரசிஜ சதுச நயனம் இல்லையா, நன்கு மலர்ந்ததானே, அப்பொழுதுதான் மலர்ந்ததானே இல்லையா, செவ்வியிலும் இல்லை குளிர்ச்சியிலும் இல்லை துளி கூட இல்லையா இது மாறாததான செவ்வி மாறாததாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடையதான இல்லையா 2 தசையை நான் கப்பியாசம் கொண்டு வைக்க வேண்டும். அதாவது ஸ்ரீவைகுண்ட விசுத்தத்துவம் இல்லையா, அடுத்தது ஸ்ரீயபதித்துவம், அதுக்கு அடுத்தபடியாக புண்டரீகாட்சத்துவம், அப்படியே பரமபுருஷ லட்சணங்களை ஒவ்வொரு நாளும் திறப்படுவோம். ஏன் அப்புறம் ஸ்வச்ச ஜீமூத்தன மேகம், நீருண்டதானே கருத்ததானே அழகான இல்லையா அந்த திருமேனி மேகம் போன்றதான திருமேனியுடைய இல்லையா. அப்புறம் இல்லையா ஒவ்வொன்றா பெருமாளுடைய மற்ற பிரபுத்த தாமிராமி சந்திரோஜனம் சவிக்ரம புரூவதம் உஜ்வல அதரம் சுச்சி ஸ்மிதம் கோமல கண்டம் உன்னசம் உதர்க வீராம்ச இல்லையா அதை விளம்பி குண்டல அழகாவரி தொந்தூர கம்பு கந்தலம் இல்லையா. அதை பெருமாளுதானே கலிவெட்டு எங்கும் கலந்தார் போல் கமழ் நீர் உயிர்கள் கடந்தோள் மேல் மிளிர்ந்து விளையாடன்னு இல்லையா ஒரு பெருமாளுதானே அப்படியே கருத்ததான குரல் தோல்வது அதில் இல்லை அப்படி அதுக்கு பரபாகமா இல்லையா மேலே குண்டலங்கள் அப்படியே அது மேலே விழுந்து இந்த குண்டலங்களும் தோல்வரி இடிக்கணும். விளம்பிக்கிற விசேஷனே லம்பி இல்லையா நன்னா தோல் பஞ்சம் சொல்லி இல்லை தோளில் வந்து உட்காந்துருக்காங்க 2 குண்டலம். அந்த குண்டலங்களுக்கு பின்னாலே பெருமாளுதான அழகிதான குடல். இப்படிப்பட்ட இல்லையா கோமல கண்டம் உன்னசம் உதர்க பீனாம்ச விளம்பி குண்டல அலகாவலி பந்து கம்பு கந்தரம் பிரியாபதம் சோத்பல கர்ணபூஷண சமுத்திகி ஆஜான் லம்புகி இல்லையா புஜைகி. அப்படி அடுத்தபடியாக பெருமாளுடையதான அந்த திருமேனிக்கு வரணும். திருமேனிக்கு அப்புறம் அப்புறம் அசாதாரண திவ்ய ரூப பூஷணங்கள். ஏன் அதிமனோகர கிரீட முகுட ಚೂಡಾದಂಶ ಮಕರ ಕುಂಡಲ ಗ್ರೈವೆ ಏಕ ಹಾರ ಕೈಯೂರ ಕಟಕ ಶ್ರೀವತ್ಸ ಕೌಸ್ತುಭ ಮುಕ್ತಾಧಾಮ ಉದರ ಬಂಧನ பீதாம்பர காஞ்சி நூப்புராதிபிகி அப்படி இவர்கள்லாம் பகவானுடைய திருமேனியில் நல்ல திருமகுட்டத்தில் ஆரம்பித்து திருவடியில் இருக்கிற நூப்புற பர்யந்தமாக இருக்கிற அற்புதமான சுகஸ்பர்சமான நிரதிசிய ஔஜ்வல்யத்தையுடையதான உஜ்வலமான பெருமாளுடையதான இல்லையா அந்த பெருமாள் திருமேனியினுடைய அழகுக்கும் அந்த திரு ஆபரணங்களுடைய அழகுக்கும் இல்லையா பரஸ்பரம் ஒன்று அப்படி காம்ப்ளிமெண்ட் முகச்சோதியாய் முடிச்சோதியாய் முகச்சோதி மலர்ந்தருவோம் அடிச்சோதி நீங்கின்ற தாமரையாக வளர்ந்தருவோம் சொல்லுங்க. சில பேர் நிறைய ஒரு ஆபரணம் போட்டுனாலும் எப்படி போட்டுருக்கான்னு அப்படி இல்லாமல் பெருமாளுடைய திருமேனியுடைய அழகும் ஆபரணங்களுடைய அழகும் அப்படி பொருந்தி சுஷ்டிட்டா கல்பம் அங்கே
சுஷ்லிஷ்ட ஆக்கல்பம் அங்கை. ஆக்கல்பம்னு ஆபரணம்னு அர்த்தம். அங்கை ஆக்கல்பம் சுஷ்லிஷ்டம். அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்துகிறது இல்லையா? பெருமாளுடைய ஆபரணங்களுடைய காந்தி தான் பெருமாளுடைய அவயவ காந்தியா, இல்லை பெருமாளுடைய அவயவங்கள்லாம் ஆபரணங்களாக அந்த காந்தி தான் மலர்ந்துதான் சொல்ல முடியாதபடி இல்லையா அதிசயத்தமான ஆபரணங்களால் உள்ள சோபை இல்லையா? ஸ்ரீமத்தியா வைஜெயந்தியா வனமாலையா விராஜிதம் சாக்க சக்கர கதா அசி சார்கா திவ்ய ஆயுதி இல்லையா? திவ்ய பூஷணங்களும் திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆபூஷண, திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆயுதங்கள் இல்லையா? சங்க சக்கர கதா அசி சார்காதி திவ்ய ஆயுதைக்கு சேவியமான பெருமாளுக்கு எத்தனை ஆயுதங்கள்? சகசிராநீகன் சதாநீகன் அப்படின்னு பெருமாள் நிருசிம்மாவதாரத்தில் இரண்டின வதம் பண்ணும்போது பஞ்சாயுதங்கள் நகத்தில் பிரவேசிச்சதாக சொல்றான். பஞ்சாயுதங்கள் சதாயுத சகசிராயுதங்கள் சொல்லுவோம். பெருமாளுக்கு எத்தனை ஆயுதங்கள் கணக்கு இல்லை இல்லையா? நமக்கு ஒரு 5 ஆயுதங்களுக்கு பேர் தெரியும். அதுக்கு மேல பஞ்சாயுதம் நம்முடைய ஞானத்தால் பரிமிதமே. பெருமாளுக்கு அபரிமிதமான ஆயுத விசேஷங்கள், அத்தனை ஆயுதங்களும் ஆதிசப்தத்தால் விதிக்கப்படுது. சங்க சக்கர கதா ஆசி சார்காதி திவ்ய ஆயுதையே சேவியமானம் இவைகள் இத்தனையினால் அலங்கரிக்கப்படுகிறதான அதுக்கப்புறம் சுசங்கல்ப மாத்திரம் அவர்ப்பித்த ஜகத் ஜென்ம ஸ்திதி வித்வம்சனாதிக்கே ஸ்ரீமதி விஸ்வக்சேனை நேஸ்த சமஸ்தா. சுவாமி, இதுக்கு பெருமாளுக்கு அவசியம் செய்ய வேண்டியதான காரியங்கள் இப்படியே உட்காந்து என்ன பண்ணும் இல்லை அகில புக ஜென்ம தேவ புகாதின்னு சொல்ல முடியாது. சகல ஜகத்தையும் சிருஷ்டிச்சு சகல ஜகத்தை ரட்சிக்கணும் இல்லையா? அப்புறம் காலம் வந்த உடனே இல்லையா அவைகளை எப்போ லயம் பண்ண வேண்டிய சம்ஹாரம் பண்ண வேண்டிய காலம் சம்ஹாரம் பண்ணணும். எல்லா வஸ்துக்களையும் இல்லையா உள்ள இருந்து அவைகள் எல்லாம் நியமனம் பண்ணணும் இல்லையா? இவ்வளவு காரியங்கள் இல்லையா பெருமாள் ஸ்ரீ இவ்வளவு காரியங்களே என்னுடைய பகவதி விஸ்வக்சேனை நேஸ்த சமஸ்தவர. நாமெல்லாம் பெருமாட்ட வன்னியாசம் பண்ண மாதிரி பெருமாள் சேனா எல்லா பரத்தையும் அவன் கொடுத்தான். ராஜ எது சாதிக்க உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவருக்கு கண்ண விராசுக்கு ராஜ்யம் பெருமாள் ஒற்றை பெரியணிந்தான் நான் முகன் இந்தியன் மற்ற எமர்களும் எல்லோரும் எனக்கு உச்சியுள்ளானே வியாக்கியானம் பண்ணுறா இல்லையா? பிரம்மருத்ரா இல்லாத மற்றொரு தேவனெல்லாம் என்ன நியமனம் கேட்கப்படுகிறத அவர்களுக்கு கண்ணாலேயும் பதில் சொல்லிட்டு அந்தப்புறம் அந்தப்புறம் இது ஆழ்வார் திருமையின்னு ஸ்ரீமதி விஸ்வக்சேனை நிஸ்தபர. இவர்கள் இனிமேல் தொடங்கி கால தத்துவம் உள்ளனமும் எத்தனை பிரளயங்கள் எத்தனை சிருஷ்டிகள் நடக்கணுமோ அவைகள் எல்லாத்தையும் தன்னுடைய சங்கல்ப ஏகதேசத்தில் வைத்து விஸ்வக்சேனத்தை கொடுப்பார். இல்லை ஜெனரல் பவர் ஆஃப் அட்டாக் பவர் ஆஃப் அட்டாக் பண்ணி விஸ்வக்சேனத்தை கொடுக்குறார். எதுக்கு அப்படின்னாக்க ராஜாக்கள் அந்த புறத்திற்கு முன்பாக ராஜகாரியங்களை முடித்து இல்லையா நிர்பந்தம் இல்லாமல் போகிறது. அது மாதிரி இந்த லோகத்தினுடைய காரியங்கள் இருந்த விஸ்வக்சேனத்தை கொடுத்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆழ்வாரோட ஏகாந்த அனுபவத்தை பெருமாள் அந்த புறத்தை கொடுக்குறாங்க. வேகாந்த மாதிரி இல்லையா ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நேஸ்த சமஸ்த ஆத்ம ஈஸ்வரி. அதனால தான் இன்னைக்கு கூட இல்லை பெருமாள் திருவாராதனம் முடிந்ததுன்னா இல்லை பெருமாளுடைய ஆபரணங்கள் எல்லாம் கேட்டு விஸ்வக்சேனத்துக்கு சமர்ப்பிக்கணும். நாம ஆனால் பெருமாள் உண்மையாக ஆபரணம் போட்டு இல்லையாங்க எல்லா ஆபரணமும் போட்டுலாம் இருக்காது. அந்த ஆபரணங்கள் எல்லாம் இல்லையா மனதால் அந்த ஆபரணங்களை போட்டு அனுபவிக்கணும். அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கடைசியில் விஸ்வக்சேனத்தில் இல்லையா ஒவ்வொரு ஆசனத்தையும் பெருமாள் எழுதணும்னு விஸ்வக்சேனத்துக்கு பாதுகாப்பு வாங்கி பெருமாள் சொல்லி சமர்ப்பிக்கணும். எல்லா ஆசனங்களையும் பெருமாள் பிரவேசிக்கிறது எல்லாம் உண்டானாலும் உண்டானது கூட மற்றதுக்கெல்லாம் அந்த பாதுகையை மட்டும் ஒவ்வொரு ஆசனத்தையும் பெருமாள் முடியாது. மற்ற சத்திர சாமரங்கள்லாம் கூட உண்டு இல்லையா? ஆனால் அவங்க எல்லாம் முக்கியம் பிரதானம். ஒவ்வொரு ஆசனத்தையும் பெருமாள் எழுதணுன்னே பெருமாள் பாதுகை சமர்ப்பியம்
சத்திரச்சாமராஜர் சொல்கிறேன் கடைசியில் தான் சாத்துவடிக்கிறாங்க. கடைசியில் புனர்மந்திராசனத்தை மட்டும்தான் சத்திரச்சாமராஜர் வாத்திய மோஷன். ஆனால் ஒவ்வொரு ஆசனத்தையும் பெருமாளுக்கு பாதுகை சொல்லிருக்கு. இந்த பாதுகை விஸ்வக்சேனர் தான் வேறு யாரும் பாதுகை இருக்க மாட்டாங்க. பெருமாள் எங்கேயாவது சஞ்சாரத்துக்கு கிளம்புறாங்கன்னா அவர் கொண்டு போய் பாதுகை கொண்டு சமர்ப்பிப்பார். பெருமாள் திருவிழை சாப்பிட்டு திரும்பியும், ஏன்னா பெருமாள் பெரிய ஐஸ்வர்யம் தான், திரும்பியும் சஞ்சாரத்துலேருந்து வந்தாருனாக்க அந்த பாதுகை விஸ்வக்சேனர் திருவிழைன்னு கேட்டு வருவாங்க. சரி, ஆத்மபோகேன அனுசம்ஹித பராதிகாரம். சரி, அடுத்தபடியாக சேத்தராச்சே பெருமாள் அந்த காலம்ங்கிறது இருக்கு இல்லையா, சீமை குண்டத்தில் காலம்ங்கிறது வெறும் கைகரித்த பொருவாபரியத்தை காட்டுறதுக்கான இல்லையே. இந்த நகாலம் தத்திரவை பிரபு, அந்த காலத்துக்கு பிரபுத்துவம் கிடையாது. அந்த காலமானது எதுக்காக இருக்குன்னு கேட்டாக்க கைகரித்தது பொருவாபரி. ஏன்னா காலத்தை வேற கணக்கிட முடியாது. இந்த லோகத்தில் ஒரு 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 க்ஷணம், ஒரு துருட்டி, ஒரு க்ஷணம் ஆரம்பித்து கடைசியில் ஒரு பரம்னாக்க பிரம்மாவுடைய ஆயுஷ்காலம் பர்யந்தம் கணக்கிடுது. இந்த ஒரு துருட்டி ஒரு க்ஷணத்திலிருந்து பிரம்மாவுடைய ஆயுஷ்காலம் வரலும் கணக்கு பண்ணுறதுங்கிறது எத்தனை சொல்ல முடியாது இல்லையா. கிட்டத்தட்ட அது பெருக்கிற கோஷன்ட்டு பார்த்தாக்க கூகுளோட பெரிய நம்புறாரு. அவ்வளோ இருக்கும்போது சீவை குண்டத்தில் முக்தர்கள் பிராட்டியோடு கூடிய பெருமாளை நித்திய முக்தர்கள் அனுபவிக்கிறது எப்படி போகுதுன்னு கேட்டாக்க ஒவ்வொரு க்ஷண அணுகையும் பல பிரம்மா கூடிய ஆயுஷ்காலத்துக்கு கொண்டே பிரபாகமாக போயிடணும். ஏன் பல பிரம்மா கூடிய பல நாள் கணக்கற்ற பிரம்மா கூடியதான கணக்கற்ற ஆயுஷ்காலம், ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் கணக்கற்ற ஆயுஷ்காலம். ஆகவே கணக்கற்ற பிரம்மாக்களுடைய ஆயுஷ்காலம் எல்லாம் முக்தர்களும் நித்தியர்களும் பெருமாளை அனுபவிக்கிற ஒரு க்ஷணம் இல்லை, க்ஷண அணு. அந்த கணத்தோட டெசிமல்ஸ் சொன்னோம் 1/300 படிச்சாரு இல்லையா. அதுக்கும் இல்லையா இன்னும் அதை காட்டும் அபரிச்சின்னமான ஸ்மால் டைம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு க்ஷண அணு காலம், அணுவ சப்தத்துக்கு ஃபர்தர் இண்டிவிசிபிள். அப்படிப்பட்ட காலத்தினுடையதான அல்ப காலத்துக்குள்ள பரமபதத்தில் பல கணக்கற்ற பிரம்மாவுடைய ஆயுஷ்காலம் ஒழிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ அந்த காலத்தை எப்படி கணக்கிட முடியும்? காலத்தை கணக்கிட்டாலும் இது இத்தனை இயல் ஓடுதுன்னு சொல்ல முடியும். வஸ்துக்களில் இல்லையா இது கடைசி, இது புதுசு, இது நிர்ணயிக்கிறதுக்கு எத்தனை காலம் ஓடிக்குது, எத்தனை காலம் ஓடிதுன்னு யாரும் தெரியாது. க்ஷணானுவட்சித்த பராதிகாலையா பிரகர்ஷயந்தி மகிஷி மகாபூஜன் ஆனந்தாங்க இந்த பார்க்கலாம் ஆனந்தாவும் இல்லையா. பாக்கிக்காரும் நாகமணிஷன் சுவாமி அம்மாவிடாரும் அவரெல்லாம் போய் எல்லாம் எப்படி இருக்குமே பார்த்துக்கணும். எதுக்காக நாம் நம்பணுங்கிறது அவள் பார்த்து சொல்லி. அப்புறம் ஈஸ்வரன் இந்த முகாமுகாதே அப்படிங்கிறத திவ்ய அரவிந்த சோபா ஜனனேன இல்லையா, திவ்ய காம்பீரிய ஔதாரிய சௌந்தரிய மாதுரியா ஜனங்க, இதெல்லாம் அதுக்கப்புறம் பெருமாளுடையதான இல்லையா திருக்கண் மலர். இவ்வளவையும் பார்க்க பெருமாள் இல்லையா அப்படியே கண் பிடிச்ச புளி மாதிரி இருந்ததுலாம் என்ன பண்ணணும், அந்த திருக்கண்களை கொண்டு இது அத்தனை இல்லை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் பெருமாள் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா. சதிராம அப்படின்னு பாதுகை அந்த திவ்யமான பெருமாள் திருவிழிகளில் அந்த நிறுத்தியத்தை கொடுத்தது அது நடுப்பு இருக்கிற அந்த தாளத்தில் வச்சு நம்ம என்னன்னு கேட்டால் அப்படி கேட்குவோம். சதிராமனும் எப்படி இருக்குது அப்படின்னு சாமி சஞ்சாரப்பட்டு வாய்ப்பு. அது மாதிரி பெருமாளுடைய திருப்பெண்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து இல்லையா அந்த அழகை அவர்கள் அனுபவிச்சார்கள் அப்படின்னு பெருமாளுக்கு ஃபீட்பேக் வந்தவங்க தான் அடுத்தாங்க. பரவக்கான எப்படி இல்லை நம்மளா பாடம் சொல்கிற மாதிரி அடுத்த ஆனால் அடுத்த பாடத்துக்கு போட மாட்டோம். அதெல்லாம் பெருமாள் அப்படி இல்லை இல்லையா. ஒரு அனுபவமும் எல்லாரும் அனுபவிச்சு பூர்ணமாக அப்புறம் தான் இருக்குது. அதனால அந்த திருக்கண்களை கொண்டு ஈர்த்த அழக அத்தனையும் பார்த்து கேட்பதானே
அது உணர்ந்துதான துறை. கதாகம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குல தெய்வதம் மம குலதனம் மம போக்கியம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத்கரமானி சத்துஷா. இல்லையா? இதுக்கு மேலே சொல்றது என்ன இருக்கு? மம சர்வம் சர்வம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று விஷயமே போகும். அதில் எல்லாம் நீங்கள் அது தாழ்ச்சி இல்லை சார், உயர்ச்சி இல்லை சார். இதுக்கு மேலே உயிர் சொல்ல முடியாது சுவாமி. மம பகவந்தம் நாராயணம் மம குல நாதம் மம குல தெய்வதம் மம குல தனம் மம போக்கியம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம். இதுக்கு மேலே சொல்றது அப்படி மம சர்வம் கதா சாட்சாத்கரவாணி சத்துஷா கதா பகவத பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கரிஷ்யாமி கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரிய ஆகிய நிரத்த சமஸ்த கதமஹம் பிரவேக்ஷ்யாமி கதமஹம் பரிச்சரிஷ்யாமி. 4 பர்வா. முதல்ல பெருமாளை திருக்கண்களால் அந்த நல்லா கொஞ்சம் ஆனந்திக்கும். எல்லா வருஷமும் முதல்ல நிரதிச அனுகூல பதார்த்த தரிசனம், அப்புறம் பதார்த்த லாபக, அப்புறம் பதார்த்த அனுபவம். ஆனந்தோ மோத பிரமோதகான்னு சொல்லுவது முதல்ல இல்லை அந்த அனுகூல பதார்த்த தரிசனம். பெருமாளுடையதான திருமேனி இந்த தன அழகையும் இந்த கண்ணால் பார்த்ததுனால முதல்ல ஏற்படுது என்ன? இந்த கதாகம் பகவதா சரணாரவிந்தம் இல்லை சற்றுஷாசன். ஏன்னா இதெல்லாம் யோகத்தில் தெரிஞ்சது. இனிமே தான் இந்த பிரத்யேகமாக கண்களாக இருக்கும் இல்லையா? ஆழ்வாரே இல்லையா 999 பாசுரம் கண்களால் பார்த்து அதுக்கப்புறம் கதறி கதறி ஒரே ஒரு பாசனத்தை கண்ணால் பார்த்தோம். அதுதான் வந்தவர் எதிர்ப்புள்ள பாசனம். அதுதான் ஆழ்வாருடைய பரஜானம். அதுக்கு முந்தின பாசனம்னா ஆழ்வாருடைய பரஜானம். அதுதான் பரபக்தி, அதுதான் பரஜானம். அதுக்கு மேலே முனிய நான் தொடங்கி வர்றது பரமபக்தி அப்படின்னு சுவாமி தேசிகன் உபாய பகவான் சொல்லுவார். ஏன் அப்படி கதம் சற்றுஷா சாட்சாத்கரவாணி. அதுக்கப்புறம் பகவதா பாதாம்புஜத்வயம் சதா சிரசா சங்கிரகிஷ்யாமி. அதுக்கப்புறம் பகவான் அவன் கைங்கரியத்தை என்ன நியமித்த பிறகு அந்த நியமனத்தை கொண்டு அவனுடைய கைங்கரியத்தை எப்போ பிரவேசிக்க போகிறேன், அடுத்தது பிரவிற்றம்னா எப்பொழுது என்னுடைய பரம புருஷார்த்தமாக அந்த கைங்கரியத்தை செய்ய போகிறேன். 4 பர்வா. கதமகம் சற்றுஷா சாட்சாத்கரவாணி கதமகம் சிரசா தாரயிஷ்யாமி கதமகம் தற்கைங்கரிய நியத சன்னு கஷ்டம் பிரவேக்ஷாமி கதாஹம் பரிச்சரிஷ்யாமி. இப்படி அடக்க முடியாததான தொலையோட கூட கதா பகவான் சுகீயா அதிசீதாயா திசா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மதுரையா கீரா பரிச்சரியாயம். ஏன் தின தொலை போய் கையில் அண்மையுமே அப்படின்னா இல்லை, அவன் கதா மாம் பகவான் ஸ்வகீய அதிசீதலையா தன்னுடைய இதற்காக குளிர்ச்சி இல்லாத நல்ல குளிர்ந்ததான தன்னுடைய கண்களாலே மாம் அவலோக்கிய என்னை பார்த்து ஸ்னிக்த கம்பீரையா மதுரையா வாக்கு, ஸ்னிக்தமான மதுரமான கம்பீரமான வாக்கு. ஸ்னிக்தமான வெரி ஃப்ரெண்ட்லி, மதுரமாக ஸ்னிக்தமாக மதுரமாக காம்பீரியப்படக்கூடாது, சும்மா கொஞ்சமாக இருக்கக்கூடாது. ஸ்னிக்தயா மதுரையா கம்பீரையா வாச்சா இல்லையா கிரா பரிச்சரியாயா மாம் ஆக்ஞாபிப்பதி. அப்படி பெருமாளால் ஆக்ஞாபிக்கப்பட்ட பரிச்சரையில இல்லையா தேனை அதனால வர்த்திக்கப்பட்டதான ஆசையை உடையவனாக தயைவ ஆசையா தத் பிரசாத உபமிதையா பகவந்தம் உபேத்திய தூராதேவ பகவந்தம் சேஷலோகே ஸ்ரீயா சகாசீனம் வைரதயாதிபிகி சேவியமான சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணனாய நமஹ இது பிரணம்ய உத்தாய புனః புனः. அப்படிப்பட்ட பகவான் அந்த சேஷபதீந்தத்தில் பெரிய பிராட்டியாக எழுந்திருக்கிறது தூரத்திலிருந்து பார்த்து எப்போ கண்ணில் பதம ஸ்பந்தம் ஏற்பட்ட காலத்திலேயே கீழே விழுந்து வணங்கி உத்தாய புனः வணங்கி.
சத்யநாராயண கோயில் ஆரம்பித்து முத்தூர் சுவாமி முதல் வருஷ சம்பரப்பாணி முதல் வருஷத்தினுடைய ஆண்டு விழா சம்பத்சரோத்சவம் வார்ஷிகோத்சவம் மே 1ஆம் தேதி ஒரு சொல்கிறோம் கரெக்டாக அந்த தேதியில் போனோம். ஏன்னா நட்சத்திரங்கள்லாம் விட்டு அதெல்லாம் மாறி மாறி வரும். மே 1ஆம் தேதி யூனிவர்சல் ஹாலிடே, மே 1ஆம் தேதி முத்தூர் சுவாமி மாதிரி பண்ணுவோம். அப்போது முதல் வார்ஷிகோத்சவத்துக்கு முத்தூர் சுவாமி கண்டிப்பாக முத்தூர் சுவாமி திரும்பி ரொம்ப அந்த வருஷம் பரமிச்சிட்டு ஏழி முத்தூர் சுவாமி ஏழி வந்து இந்த கழிவுதோ கொஞ்சம் பலட்டாச்சு ரொம்ப சீக்கிரம். முத்தூர் சுவாமி கோவிலேருந்து சத்யநாராயண கோவிலேருந்து கீழே காலி திருடி வச்சாரு. பட்டங்கி பஸ்ஸு சேர்த்து அங்கே பெரிய சுவாமி எழுதார். அப்போ தான் முகம் முடியாதோ அவங்க மாதம் அவங்க லேட்டாக எழுதார். சாமியுடைய இவர் தான் சுசுரர் வாங்கலாம் நின்று இல்லை அவர் உலகத்தில் முத்தூர் சுவாமி அப்படியே நின்றுட்டார். நின்ன உடனே அவர் முத்தூர் சுவாமி எங்கேயோ பார்த்தாலும் சுவாமி மே மாதம் 1ஆம் தேதினா எப்படி இருந்திருக்கோம். அந்த பட்டங்கி பஸ் வாசல்லேருந்து விழுந்து 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 உத்தாய பணம் வந்து என் தந்தை விஷயத்துக்கு தாண்டி எழுதுங்க முத்தூர் சுவாமி முடியாத ஊருக்கு வேண்டாம் போகுண்டா இருக்குது. நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது தூராதே வரிசம். நம்ம இப்போலாம் என்ன சாமி புசத்தை படித்து என்ன தெரியும் சுவாமி புசத்தை படித்து இதோ அங்கே சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லைங்களே மகான்களுடைய அதிகாரத்தை பார்க்க தான் மனசு இதெல்லாம் இப்படிதான் முடிஞ்சுன்னே தெரியும். இந்த மாதிரி தூராதேவ நெடுந்தூரத்தில் இருந்து பார்த்து அங்கேருந்து இல்லையா அந்த ஸ்ரீயா சகாசீனம் பெரிய விராட்டியாரோட சக ஆசீனா இருக்கிற பகவானி இல்லையா தூராதேவ நிஷம்ய என்ன சொல்லணும் சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இது பாஷிகார். அதனால தான் இன்னொரு பெருமாளுக்கு எல்லா உபச்சாரங்களையும் சமர்ப்பிக்கும் போது சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்லி அப்புறம் அட்டாட்ச மந்திரத்தை சொல்லி தான் எல்லா உபச்சாரங்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும். நாம் பண்ணுற சாத்விக தியானம் அப்படியே பாஷிகாருடைய வார்த்தை. நாம் பண்ணுற திருவாராயணத்தை உபயோகப்படுத்துறதான உபச்சாரம் எல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை பாஷிகார் திருமூலத்தினால வந்ததுன்னா அதுதான் சொல்லுவோம். அதுக்கு அதனால அதிகம் ஒன்றும் இல்லை. அதனால குறைஞ்ச நம்ம வேணாம். அதான் இது பாஷிகார் சாட்சவார் சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இது பிரணம்ய உத்தாய புனப்புறம் பிரணம்ய அத்தியந்த சாத்வச இல்லையா அதாவது அர்ஜுனே அவரதா. அதாவது அது கடந்த பகவத் பிரீத்தினால பக்தினால இல்லையா லஜ்ஜையினால கவிழ்ந்து போச்சு இல்லையா. வெளுத்தூருடைய திரும்பி போட்டோலேருந்து இடுப்பு வரும் நேரம் இருக்கும். அது கூட இப்படி ஹரிசாண்டில் இருக்கும். அது அத்தியந்த சாத்வச வினய அவனிட்டா அந்த பகவானுக்கு உள்ள வினயமும் பக்தியும் அந்த பிரீதியும் லஜ்ஜையும் பெருமான் முன்னால நானும் இருக்கேன் தலையை தூக்கி காட்டு லஜ்ஜிக்கு. அதனால திருமணி எப்படியே பாதி திருமணி வெற்றிகளாக இருக்கணும். பாதி திருமணி அரிசாண்டில் அரிசாண்டில்னா ஆல்மோஸ்ட் அரிசாண்டில். அதுதான் அத்தியந்த சாத்விக வினய அவனதா பூத்வா. இந்த ஆண்டவன் எல்லா ஆண்டவனுடைய படத்தையும் புதுசாக பண்ணி வச்சிருச்சு. அந்த ஆண்டவனே கொடுத்துருக்கோம். அது பக்தி இல்லாட்டா கூட அப்படி ஒரு தரம் பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா ஆச்சார சேவையும் கிடையாது. அதான் அப்படி பகவத் பாலிஷத கணனாய பாட்டகி இல்லையா துவாரபாலகி கிருப்பையா ஸ்னேக கல்பையா திருஷா அவ்வளோ ஏன் முதல்ல அவர்கள் கட்டாட்சிக்கணும் இல்லையா. துவாரபாலகி கிருப்பையா ஸ்னேக கல்பையா கிருப்பையா திருஷா அவலோகிதா இல்லையா சம்யக் அபிநந்ததி தைரேவ அனுமதா பகவத் உபேத்திய ஸ்ரீமதாம் மூலமந்திரேன. இது துவைத்து கிடையாது. சர்ம சொல்றது ஸ்ரீமச்சம் பரிச்சயம் கிடையாது. ஸ்ரீமதாம் சிவன் ஆரம்பித்த எந்த வித்தியாசம் சாட்சி பெரிய
இந்த ஸ்ரீமதாங்குலம் பண்றேன் துவயம் அர்த்தானுசந்தானம் என்ன சொன்னேன், ஸ்ரீமத் துவயம்னு சொல்லலை. ஸ்ரீமதா மூலமந்திரம், மூலமந்திரத்துக்கு ஸ்ரீமத் சப்த விசேஷம். श्रीमता मूलमंत्रेण माम ऐकांतिक आत्यंतिक परिचर्याकरणाय परिगृह्णीष्व इति याचमानः प्रणम्य आत्मानं भगवतो निवेदयेत्. இது பிரியந்தம் ஏகாந்தத்துல யோக காலத்துல இந்த இந்த முதல்ல இதெல்லாம் விஷயத்துக்கு வராது. முதல்ல வாச்சோ வாக்குனால இந்த கத்தியத்தை சேவிச்சு, அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த கத்தியத்தில் உள்ள ஒவ்வொன்றும் மனசில் அப்படியே தன்னுடைய ரூபத்தை தோன்றாங்க. இப்படி பகவந்தம் உபாசித்த ததச்ச அனுபூயமான பவ விசேஷா நிரதிசய பிரீத்தியா அந்நியத்தின் தத்துவம் திருத்தும் ஸ்மர்த்தும் அசக்தா புனரப்பி சேஷபலமேவ யாச்சமானः பகவந்தமேவ அவிச்சின்ன ஸ்ரோதோ ரூபேண அவலோகனேன அவலோகன ஆசீத. அதுக்கப்புறம் ததோ பகவதः ஸ்வயமேவ ஆத்மசஞ்சீவனேன அவலோகனேன அவலோக்கிய தஸ்ய தத் சமீப ஸ்மிதம் ஆகூய समस्त क्लेशापहम निर्दिश्य निर्दिश्य सुखापहम आत्मीयम श्रीमत्पादारविंदं शिरसि गतं ध्यात्वा अमृतसागर अंतर्निमग्न सर्वावयवः सुखमासीत्. பெருமாளாலே ஆத்ம சஞ்சீவனமான அழகிலான திருக்கண்களாலே தன்னை கட்டாட்சிக்கப்பட்டவனாக பகவானால் அழகில் அழைக்கப்பட்டு சமஸ்த கிளேசங்களையும் போக்கக்கூடியதான நிரதிசயமான சுகங்களை தன்னிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பெருமாளுடைய ஸ்ரீமத் சரணாரவிந்தங்களை தன்னுடைய சிரசில் சமர்ப்பித்ததாக தியானம் பண்ணிக்கொண்டு அந்த அமிர்த சாகர அந்தர் நிமக்னான் அந்த அமிர்த கடலிலே உள்ளே மூழ்கினவனாக அவகாகித்தவன் சர்வ அவயவத்தை கொண்டவனாக சுகமாசித்த. இதுதான் சுவாமி. இதனால என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, இதனுடைய பிரயோஜனத்துக்கு சரணாகதி கட்சிக்கு 3 தடவை சாட்சி. ஒன்று சரணாகதிக்கு என்ன அபேட்சித்து சரணாகதி, அப்புறம் பகவான் சாட்சாத் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதுல இப்படிப்பட்ட கைங்கரியத்தை நீ அடைவாயாக பெருமாள் 3 இடத்துல பரபக்தி பரஜான பரமபக்திகிறத நித்திய परिपूर्ण अनवरत नित्य विशततम अनन्य प्रयोजन अनवधिकातिशय प्रिय भगवदनुभव जनित प्रीतिकारित अशेष अवस्थोचित अशेष रतिरूप नित्य कैंकर्य नित्य किंकरो भवानी. परभक्ति परज्ञान परमभक्ति आदिगளால் மட்டும் சாத்தியம், வேற எதுனாலும் சாத்தியம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட எதுன்னு கேட்டா இந்த பகவத் அனுபவம் இருக்கு இல்லையா, இப்ப நமக்கு பத்த ஜீவர்களான நமக்கு யோகம் அல்லாத திசையில கிடைக்கக்கூடியதான பகவத் அனுபவத்துக்கும் இந்த பரபக்தி பரஜானாதிகளால் கிடைக்கக்கூடிய யோக அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை 6 விசேஷம் போடுறாங்க. என்னெல்லாம் வந்து 6 வித்தியாசம் இருக்கிறவங்க அதெல்லாம் 6 வித்தியாசம். என்னென்ன 6 அப்படின்னு கேட்டாக்க பரிபூர்ணம். இந்த லோகத்துல புண்ணிய பாப ரூப கர்மாவனால பிராரப்த கர்மாவனால வந்த சமுச்சிதமான ஞானத்தோட அனுபவமானது பரிபூர்ணமாக அடைய முடியாது. ஆனா முக்தருடைய அனுபவமா பரிபூர்ணமானது. அந்த பரிபூர்ணமான அனுபவம் நமக்கு வரும். அப்பதான் நாம பண்ற கைங்கரியமானது முக்தருடைய கைங்கரியத்துக்கு துல்லியமா இருக்கு. பெருமாள் அப்படி எதிர்பார்த்தாங்க. ஒரு பிரபந்தம் பண்ற கைங்கரியம் முக்தம் பண்ற கைங்கரியத்துக்கு துல்லியமா இருக்கணும்னு பெருமாள் எதிர்பார்க்கிறதும் அது பெருமாள் அப்படி அனுபவிக்கிறதும் உத்தர கிருத்தியாதிகாரத்தில் ஸ்பஷ்டமா சுவாமி சார். அதனால பரிபூர்ணம். 2வது அனவரத்தத்துவம். அனவரத்தம் இந்த அனவரத்தத்துவம்னா சர்வகாலம் வியாப்தம், இடைவெளி இல்லாமல் இல்லையா. இப்ப நமக்குள்ளதானது என்னன்னு கேட்டாக்க ஞானத்துடைய சம்போஜத்தினாலையும் விஷயானுபவத்தில் உள்ள பிரசக்தியினாலேயும் பகவத் அனுபவத்தில் விச்சேதமாக அப்படி விச்சேதம் அவிச்சேதமான
விச்சேதரகிதமான அதான் அனவரதம். முக்தருடைய அனுபவம் அனவரதமாக இருக்கும். நம்முடைய விட்டு விட்டு நல்லா ஓடிட்டுருக்கோம். திடீர்னு ஏதாவது டிவியில் 6 அடிக்க சத்தம் கேட்டதுன்னா ஒரு இடத்துக்குன்னா அதில் போயிட்டு தெரிஞ்சு. அதனால இது நிரந்தரம் இல்லை. இது நிரந்தரம். பரிபூர்ண அனவரம். அனவரம் நிரந்தரம். பரிபூர்ண அனவரம் நித்திய. இங்கே கிடைக்கிற பகவத் அனுபவம் அநித்தியம். பகவான் நித்தியம் இல்லையா? அனுபவமும் நித்தியம். அனுபவத்துக்கு பகவான் விஷயமானது அநித்தியம். நம்முடைய தர்மபுத ஞானம் நித்தியம், பகவான் நித்தியம். பகவான் நம்முடைய தர்மபுத ஞானத்துக்கு விஷயமானது அநித்தியம். அது நம்முடைய புண்ணிய பாப கர்மானுபவமாக. அதுதான் பட்டர் நந்தியில் சாதிச்சது. இனி அடுத்தது தீர்ப்பாரையாணியாக போகிறேன். ஆக பத்த தசையில் பகவத் அனுபவம் அநித்தியம். முப்பதுடைய பகவத் அனுபவம் நித்தியம். பரிபூர்ண அனவரத நித்திய விஷாதம. இங்கே என்னதான் கிடைச்சாலும் அந்த அனுபவம் இல்லையா? ஸ்மரணம். அங்கே பிரத்யட்சம், அபரோட்சம். இங்கே பரோட்சம் இல்லையா? பரோட்ச ஞானத்துக்கும் அபரோட்ச ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? பரோட்ச ஞானம் மந்தம், அபரோட்ச ஞானம் பூர்ண தேஜஸ்வர பிரகாசம். விசதம் வைசத்திய அவசிய அவைசத்தியாது. மந்தம் அவிசதம் தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் முக்தருடைய பிரத்யக்ஷ அபரோட்ச அனுபவமானது விசதமாக இல்லையா? பரிபூர்ண அனவரத நித்திய விசதமே அனன்ய பிரயோஜன. நம்முடைய கைங்கரியங்கள் எல்லாம் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அந்நிய பிரயோஜனம் உடையதாக. அவர்களுடைய அனன்ய பிரயோஜனம். ஐயா நமது அனன்ய பிரயோஜனம் நமக்கு இருக்கலாமேன்னா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மோட்டத்தையான அபேட்சித்து தான் பரமிகாந்தி கைங்கரியம். அதனால கொஞ்சம் அந்நியாபேட்சம் உண்டு அவர்களுக்கு. இனிமேல் மோட்டத்தையும் அவர்கள் கேட்க வேண்டியது கிடையாது இல்லையா? அதனால அதுவும் அவர்கள் எந்த வஸ்து கையில் கிடைச்சதோ அதில் அந்நியா பேட்டம். அதனால அவருக்கு அத்தியந்த அனன்யான பேட்டம். நமக்கு அவருடையதான மோட்ச அனுபவம் எங்கிருந்தோ மற்றது இதர விஷயங்கள் அபேட்சிக்கிறாங்க. அதனால அத்தியந்த அனன்யாபேட்சம் இல்லையா? அதுதான் பரிபூர்ண அனவரத நித்திய விசர்தம இல்லையா? பரிபூர்ண அளவு